பிறப்பும் இறப்பும் அவன் கையில, நாம வாழும் வாழ்க்கை நம்ம கையில. காசு பிரச்சனையால அம்மா அப்பா சண்டை போடுறத ஒட்டி கேக்குறா சின்ன பொண்ணு. அவளை சமாதானப்படுத்த அப்பாவை அனுப்பி பேச வைக்கிறாங்க அம்மா. அதனால தூங்குறா போல நடிச்ச பொண்ணு கிட்ட ஒட்டி கேக்குறது தப்புன்னு அப்பா சொல்றாரு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க தேவையில்ல, சரி அது இருக்கட்டும், இந்த வீட்டை விட்டு என்னால வர முடியாதுன்னு சொல்றா சின்ன பொண்ணு. அவளை சமாதானப்படுத்திட்டு கீழே இருக்கன்னு சொல்லிட்டு போறாரு அப்பா. அதை கேட்டு உம்முன்னு வந்த பொண்ணுக்கு வித்த காட்டி சிரிக்க வைக்கிறாங்க அம்மா. உடனே சகஜ நிலைமைக்கு வந்த பொண்ணு கிட்ட விளையாட்டு சாமான கொண்டு வா, நாம என்ஜாய் பண்ணலாம்னு அம்மா சொன்னதும் மேல வந்து டாய்ஸை எடுத்த பொண்ணு வெளிய வெடி சத்தம் கேட்டு பீதியில அம்மா அப்பாவை தேடிட்டு வரப்போ வெளியில அவெஞ்சர்ஸோட பார்ட்ல நடந்த சம்பவம் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதனால வீடு கண்டமேனிக்கு சேதமானதும் ஒன்னும் புரியாத சின்ன பொண்ணு வெளியே பார்க்கும்போது ஒரு ஏலியன் டீம் அவளை நோக்கி வரப்போ சரியா அம்பு விட்டு அதுங்களை தெரிக்க விடுறாரு ஹாக்கை. அவரோட வீர சாகசங்களை பார்த்த பொண்ணு மலைச்சு போய் நின்னுடுறா. எந்த ஒரு சூப்பர் பவரும் இல்லாம வெறும் அம்பை மட்டுமே பயன்படுத்தி ஏலியன்ஸை சமாளிக்கிற ஹீரோவை நினைச்சு பெருமைப்படுறா. அங்க வந்த அம்மா பொண்ணை தூக்கிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போறாங்க. இந்த சம்பவத்துல அப்பா இறந்து போறாரு. ஒரு வழியா அவெஞ்சர்ஸ்லாம் ஏலியன்ஸை துவம்சம் பண்ணி முடிச்சதும் அப்பாவோட இறுதி சடங்கு முடிச்சிட்டு கலங்கி போன அம்மா கிட்ட அழுதுட்டே இருந்த பொண்ணு திரும்ப இந்த ஏலியன்ஸ் வந்தா என்ன பண்றதுன்னு கேட்க, இங்க இருக்க ஹீரோஸ் அதுங்களை பாத்துப்பாங்க, நீ பயப்படாம இரு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன்னு சமாதானப்படுத்துறாங்க அம்மா. அவங்க கிட்ட ஒரு வில்லும் அம்பும் வேணும்னு சின்ன பொண்ணு கேட்டதும் தான் சீரியலோட டைட்டில் கார்டே போடுறாங்க. அதுல சாதாரணமா பிராக்டிஸ் பண்ண சின்ன பொண்ணு பல பரிசுகளை ஜெயிச்சு அம்பு விடுறதுல மட்டும் இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் சிறந்தவளா இருக்கான்றத காட்டுறாங்க. இப்படி பல திறமைகளோட இருக்க பொண்ணு தான் கேட். அதான் பயப்புலங்க பாசமா வச்ச பேரு. இப்போ நிகழ்காலத்துல காலேஜ் ஹாஸ்டல்ல பூட்டி இருந்த பில்டிங் மேல சாமர்த்தியமா ஏறின கேட் ஃப்ரெண்ட்ஸோட கட்டின பெட்டால கிளாக் டவர்ல இருக்க மணி உள்ள தொங்குறதுதான் ஆடுமா இல்ல மணி மட்டும் ஆடுமான்ற கேள்விக்கு பதில தெரிஞ்சுக்க பால சொருவன அம்ப விட்டு பாக்குறா. அதுல பெருசா இம்பாக்ட் ஆகாம இருக்க அடுத்த அம்ப சிறப்பா குறி வச்சு மணி கயித்துல சிக்கிடுறா போல விட்டு உள்ள தொங்குறதுதான் ஆடும்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறா. அதனால கிளாக் டவர் சேதமாகி மணி பேந்து விழுந்துடுது. அதை பார்த்துட்டு பழைய மணி போல அதான் அடிச்சதும் உடஞ்சிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி எஸ் ஆகலாம்னு பார்த்தா பீட்டி வாத்தி கேட்ட பிடிச்சிடுறாரு. அந்த கேப்ல கீழே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எஸ் ஆயிடுறாங்க. தனியா மாட்டின கேட் என்ன சொல்றதுன்னு புரியாம திருத்தின்னு முழிக்கிறாங்க. இது இப்படி இருக்க கிறிஸ்துமஸ் டைம் அதுவுமா குழந்தைங்களை கூட்டிட்டு வேஷம் கட்டின அவெஞ்சர்ஸோட ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வந்த ஹாக்கை அதுல இருந்த நட்டாஷாவை பார்த்து உறைஞ்சி போய் உக்காந்துடுறாரு. நண்பா, வெற்றி கண்ண மறைக்கும், தோல்விதான் கத்து கொடுக்கும். அவரை சமாதானப்படுத்தின பொண்ணு கிட்ட வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சூச்சு போக வந்தா தேனோஸ் சொன்னதுதான் சரின்னு எழுதிருக்கிறத படிச்சுட்டு பெருசா ரியாக்ஷன் கொடுக்காம வந்த வேலைய பாக்குறாரு ஹாக்கை. அங்கேயும் ஒருத்தர் செல்ஃபி எடுக்கலாமான்னு கேட்க உங்க அக்கப்போருக்கு ஒரு அளவே இல்லடான்னு ஃபீல் பண்ணி வெளியே வந்துடுறாரு. பின்னாடியே வந்த பொண்ணு பிளாக் விடோவை எல்லாரும் மிஸ் பண்றாங்க, ஆனா உங்களோட அளவுக்கு யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சோகத்துல இருக்கவரை சமாதானப்படுத்துறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நன்றின்னு சொல்றாரு ஹாக்கை. பின்னாடியே மத்த ரெண்டு பசங்களும் வந்து சேர அவங்கள கூட்டிட்டு வேற இடத்துக்கு போறாரு ஹாக்கை. அதே சமயம் தனியா வீடு எடுத்து வாழ்ற கேட்ட அவங்க அம்மா போன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. சரி என்னன்னு கேட்டுட்டு போலாம்னு வந்த கேட்ட அட்டகாசமா ரெடியான அம்மாவை பார்த்து என்ன ஸ்பெஷல்னு கேக்குறாங்க. அது ஒரு ஏலத்துக்கு போறோம், அதுக்கு முன்னாடி கிளாக் டவரை உடைச்சதை பத்தி என்ன சொல்ல போறேன்னு அம்மா கேக்குறாங்க. சரி விட்டு தள்ளுங்க, அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்க பணம் இருக்குன்னு நினைச்சதை செய்யக்கூடாது புரியுதா, பிரச்சனையை உண்டாக்காம சமத்தா நடந்துக்கோன்னு புத்திமதி சொல்றாங்க. உடனே அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேக்குறாங்க கேட். சரி ரூம்ல இருக்க ட்ரெஸ்ஸ போட்டு பார்ட்டிக்கு வான்னு அம்மா சொல்ல அவங்க கிட்ட புதுசா வாங்கின பதக்கத்தை காட்டி சந்தோஷப்படுறாங்க கேட். அப்போ வீட்டுல நாம எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. கத்துப்பீங்க. இருந்த கட்டானாவை பார்த்து ஏன் இந்த கத்திலாம் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது வாயில ரோஜாவோட வந்த ஜாக்ன்றவரு அம்மாவோட நெருங்கி பழகிறத பார்த்து ஒன்னும் புரியாம முழிக்கிறாங்க. சீக்கிரம் பார்ட்டிக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்ப ஒருவேளை அப்படி இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க கேட். இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு பசங்களோட சாப்பிட வந்த ஹாக்கை வீட்டுல இருந்த மனைவி கிட்ட கால் வந்ததும் நீ இருந்தா பசங்களை பாத்துட்டு இருப்பன்னு சொல்ல அவங்களோட என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தான் உங்களை அனுப்பிச்சேன்னு சொல்றாங்க மனைவி. சரி நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு கிறிஸ்துமஸுக்கு நினைச்சதை செய்யலாம்னு சொல்லி லிஸ்ட் போட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கை கோர்த்து குடும்பம் தான் எல்லாம்னு சொல்றாரு ஹாக்கை. அப்போ வந்த வெயிட்டர் நகரத்தை காப்பாத்தின உங்களுக்கு நாஸ்டா இலவசமா தர்றதுதான் எங்க அன்பளிப்புன்னு சொல்லிட்டு போறாரு. அவருக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுற வேலையை பாக்குறாங்க எல்லாரும். அதே சமயம் பார்ட்டிக்கு வெயிட்டர் போல ட்ரெஸ் போட்டு வந்த கேட் அம்மாவோட நடவடிக்கையை பார்த்து முறைச்சிட்டு நிக்கும் போது அங்க வந்த ஆர்மண்ட்ன்ற பெருசு நெக்கில பேசிட்டே உங்க அம்மாவும் ஜாக்கும் கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லையான்னு கேட்டதும் நினைச்சதை விட மோசமா இருக்கேன்னு ஃபீல் பண்றாங்க கேட். அவங்க கிட்ட இந்த ஜாக் இருக்கானே எதையாவது ஆசைப்பட்டானா எப்பாடு
பாடுபட்டாலும் அதை அடைஞ்சிடுவான்னு சொல்றாரு ஆர்மண்ட். அப்ப அவரோட பேரப்புள்ள வீட்டுக்கு போலாம்னு கூப்பிட பையனை கேட்டுக்கு அறிமுகப்படுத்திட்டு இவன் பேரும் ஆர்மண்ட் தான், நான் 3வது ஆர்மண்ட், இவன் 7வது ஆர்மண்ட்னு கதைய சொல்ல, ஏண்டா 7 மொக்க போடாம கிளம்புடான்னு ஃபீல் பண்றாங்க கேட். அதுக்கேத்தா போல கிளம்புறேன்னு சொன்ன ஆர்மண்ட் போய் உங்க அம்மா கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு பேரப்புள்ளைய கூட்டிட்டு போறாரு. அப்போ கலங்கி போன கேட்டு நேரா அம்மா கிட்ட வந்து உங்களுக்கு நிச்சயமாகிடுச்சான்னு கேட்டதும் பொண்ணு கூட தனியா பேசணும்னு சொல்லி ஜாக் அனுப்பிட்டு, இத நானே உன்கிட்ட சொல்லி இருக்கணும், சரி விட்டு தள்ளு, அம்மாவோட சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லையான்னு விட்டு போடுறாங்க. அதை கேட்டு உள்ள நினைக்கிற வார்த்தைகளை சொல்ல முடியாம சரி சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்றேன்னு கிளம்புறாங்க கேட்டு. தனியா வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க முடியுமான்னு ஃபீல் பண்ணி நின்னா எதிர்க்க ஒத்த கண்ணை மூடிட்டு நின்ன டாகி கூட பேசுறாங்க கேட். இவங்களோட புலம்பல சட்டை பண்ணாம அங்கிருந்து ஓடி போகுது டாகி. சரின்னு உள்ள வந்த கேட் ஆர்மண்ட் பெருசு அவங்க அம்மாவை எதையோ சொல்லி மிரட்டுறத ஒட்டி கேக்குறாங்க. அப்போ எனக்கும் பெரிய ஆளுங்க லிங்க் இருக்கு பாத்துக்கோன்னு ஆர்மண்ட் சொல்லிட்டு போக அவரை சமாதானப்படுத்த முடியாம வந்த அம்மா கிட்ட எதுக்காக அவர் உங்களை மிரட்டுறாருன்னு கேக்குறாங்க கேட். சத்தியமா எனக்கே புரியல. சரி உள்ள பெண்கள் 3 வகைப்படும். ஜில் ஜங் ஜக். என்னது ஜில் ஜங் ஜக்? போலாம்னு அம்மா சொல்ல, நீங்க போங்க நான் பின்னாடி வரேன்னு சொன்ன கேட்டு அம்மாவை அனுப்பிட்டு ஆர்மண்ட பின் தொடர்ந்து போறாங்க. அப்போ ஜாக்கும் அம்மா கிட்ட சாக்கு சொல்லிட்டு கிளம்ப, தனியா வந்த ஆர்மண்ட் ரகசிய அறைக்கு போறத பார்த்துட்டு உள்ள இருக்க வெயிட்டர் கேரி இதெல்லாம் எடுத்துட்டு கீழே வர சொன்னாருன்னு கேட்டு தின்பண்டங்களை எடுத்துட்டு சாமர்த்தியமா கீழே வந்துடுறாங்க கேட். அங்க வைன் செல்லர்னு சொல்லப்படுற அறையில பல பணக்காரங்க மத்தியில உட்காந்த ஆர்மண்ட வேவு பார்க்கும்போது கூட ஜாக்கும் வந்து உட்காந்ததை பார்த்துடுறாங்க கேட். அப்போ மறைமுகமா நடத்தப்படுற ஏலம் ஆரம்பிச்சதும் உன்னோட ஆளை முடிக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு, சம்பவத்தை சிறப்பா முடிச்சிடுறேன் பாருன்னு ஜாக்கு கிட்ட சொல்றாரு ஆர்மண்ட். அதை கேட்டு தேவையில்லாம இந்த சிக்கல்ல அவளை இழுத்து விடாதீங்கன்னு சிரிச்சுட்டே சொல்றாரு ஜாக்கு. அப்போ புராதான மண்ட ஓட்ட ஏலம் விட ஆரம்பிக்கிறாங்க. அங்க வேவு பார்த்த கேட்டு கிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னு வெயிட்டர் கேட்க, என்ன கேரி தான் அனுப்பிச்சாருன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கேட். உடனே போய் மேலதிகாரியை கூட்டிட்டு வந்துடுறாரு வெயிட்டர். அவரும் பால் மாறாம வந்து யாரு நீ என்ன எதுன்னு கேட்ட பார்த்து கேட்க, கேரி தான் அனுப்பிச்சாருன்னு சொல்றாங்க கேட். ஏமா அந்த கேரியே நான் தான், நீ யாருன்னு கேட்க, அதுக்குள்ள என்ன மறந்துட்ட பாத்தியான்னு சீன் போட்டு வைன் தட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டிடுறாங்க கேட்டு. எங்கடா இங்க இருந்தவளை காணும்னு தேடிட்டு வந்தா அவர் கண்ணுல சிக்காம சாமர்த்தியமா பதுங்கிடுறாங்க கேட்டு. அவங்க பின்னாடி இருந்த ரூம்ல சில ரஷ்யன் ஆளுங்க எதுக்கோ ஸ்கெட்ச் போடுறத ஒட்டி கேட்டுடுறாங்க கேட்டு. அப்பதான் ஏலத்துல பல குற்றவாளிகளை கண்ணு மண்ணு தெரியாம வெட்டின ரோனின் யூஸ் பண்ண கத்திய கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த ரோனின் யாருன்னு இங்க இருக்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல ஸ்டார்டிங் சீன்ல ஹாக்கை ஒரு ஜாப்பனீஸ் கிரைம் பாஸ வெட்டின கத்தி தான் இதுன்னு நமக்கு தெரியும். இந்த வினோதமான கத்தியின் விலை வெறும் $2 லட்சம் தான் சொல்றாங்க. அதை ஏலத்துல எடுக்க ஆர்மண்ட் கேட்டதும் அவருக்கு போட்டியா கேக்குறாரு ஜாக்கு. உன்கிட்ட அவ்வளவு காசு இல்லையே, எதுக்காக ஏலம் கேக்குறேன்னு ஆர்மண்ட் கேட்க, ஒரு நாள் சொத்து சேர்க்கலாம்லன்னு சொல்றாரு ஜாக்கு. அப்போ வெளியே வந்த ரஷ்யன் ஆளுங்களை பின்தொடர்ந்த கேட்டு என்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறாங்க. அந்த சமயம் ஆர்மண்ட் ரோனின் கத்தியை ஏலத்துல எடுத்துட்டாரு. அடுத்ததா ரோனினோட ட்ரெஸ்ஸ கொண்டு வராங்க. கரெக்டா அப்பதான் பின்னாடி இருந்த செவுரு வெடிச்சு செதறினதும் அங்க இருக்க எல்லாரும் அலண்டு போறாங்க. இந்த கலைபுரத்துல ஜாக் சாமர்த்தியமா செயல்பட்டு ரோனின் கத்திய நயா பைசா இல்லாம லவுட்டிட்டு எஸ் ஆயிடுறாரு. அப்போ வெடி வச்ச ரஷ்யன் கும்பல் ஏலத்துல விட போற ஒரு வாட்ச் தேடுறாங்க. அந்த இடத்துல பதுங்கி இருந்த கேட்டு ரோனினோட ட்ரெஸ்ஸ போட்டு துப்பாக்கியோட நின்ன ஒருத்தரை புரட்டி தள்ளுறாங்க. அவங்கள பார்த்த ஜாக் யாரு இவன்னு குழப்பத்திலேயே முழிக்கிறாரு. உடனே கூலிப்பட சுட ஆரம்பிச்சதும் மேல படாத போல எஸ் ஆகுறாங்க கேட். அதே சமயம் மத்தவங்களோட வெளியே வந்த அம்மா கேட்டு எங்க போனான்னு போன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள சாமர்த்தியமா செல்ஃப் எல்லாம் தாண்டி குதிச்சு வெறும் வைன் பாட்டில் மூலமா அடியாளுங்களை சமாளிச்சிட்டு இருக்க கேட்டு தான் ரோனின்னு நினைச்சு ரஷ்யன் ஆளுங்க சுத்து போட்டு அடிக்க வராங்க. அப்போ 3 பேரை பொலக்கடிச்சு படுக்க வச்சுட்டு ஏடா கூடமா சுட்டவங்க கிட்ட சிக்காம செயல்படுறாங்க கேட்டு. மேல வந்த ஜாக் அம்மாவை சந்திச்சு கேட்டு எங்க போனான்னு தெரியல, தேடி பார்க்கலாம்னு அவங்கள சமாதானப்படுத்துறாரு. உள்ள வந்தது ரோனின்னு தான் சொல்லி கேட்ட சொலட்டி தூக்கி போட்டு புரட்டி எடுத்த ஒருத்தரை மடக்கி படுக்க வச்சுட்டு எதிர்க்க இருந்தவர் தலையில பாட்டிலால அடிச்சிட்டு எஸ் ஆவறாங்க கேட்டு. அப்போ வெளியே இருந்த ரஷ்யன் கும்பல்ல ஒருத்தர் அவெஞ்சர்ஸ்க்கு சொந்தமான ஒரு வாட்ச் கிடைச்சதுன்னு எடுத்து பார்க்கும்போது ஒத்த கண்ணு டாகி அவரை பிடிச்சி வெறித்தனமா கடிக்குது. அங்க வந்து கேட்டு டாகியை காப்பாத்தலாம்னு பார்த்தா அலறி அடிச்சிட்டு முன்னாடி ஓடுது. அது பின்னாடியே வந்த கேட்டு மெயின் ரோட் நடுவுல இருந்த டாகி மேல வண்டி மோதாம சிறப்பா எகிரி குதிச்சு காப்பாத்திடுறாங்க. அங்க வந்த ரஷ்யன் கும்பல் கேட்ட எதுவும் பண்ண முடியாம கிளம்பிடுறாங்க. அந்த கேப்ல கேட்டும் எஸ் ஆயிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதும் தான் போலீஸ் அந்த இடத்துக்கே வராங்க. இது இப்படி இருக்க ஹோட்டல் ரூமுக்கு குழந்தைங்களோட வந்த ஹாக்கை நியூஸ்ல இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவரோட ட்ரெஸ்ஸ போட்டு டாகிய காப்பாத்தினதை பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிறாரு. யாரு இந்த ரோனின்னு நியூஸ்ல சொல்றதை கேட்டு நான் தாண்டா அதுன்னு இறக்கமே இல்லாம இருந்த நாட்களை நினைச்சு பாக்குறாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரோனின் இங்க என்ன பண்றாருன்னு நியூஸ்ல சொல்ல யாருடா இந்த கோமாளின்னு யோசிக்கிறாரு ஹாக்கை. அதே சமயம் டாகிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த கேட் அதுக்கு பீஸாவை போட்டு ஆர்மண்ட் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு டாகிய சேட்டை பண்ணாம இருக்க சொல்லிட்டு அதே ட்ரெஸ்ஸோட கிளம்பின கேட் யாரும் கவனிக்காதபடி ஆர்மண்ட் வீட்டுக்குள்ள பூந்து அங்க வச்சிருந்த சாக்லேட்ஸ பார்த்துட்டு சாப்பிடாம உள்ள வந்தா
ஆர்மண்ட் பெருசு ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ந்து போறாங்க. அவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு உள்ள வந்த வேலைக்காரங்க கண்ணுல படாம வெளியே எசாயிடுறாங்க கேட். அப்போ வெளியே வந்த கேட்ட ரஷ்யன் கும்பல் சுத்து போட அவங்கள அடிச்சு தள்ள முயற்சி பண்ணாலும் ஆளுங்க அதிகமா இருக்கிறதால கேட்ட புரட்டி எடுக்கிறாங்க. இருந்தாலும் 2 பேரை சாமர்த்தியமா சமாளிச்சு ஒரு கார் உள்ள பூந்து கதவை சாத்திட்டு உக்காந்துடுறாங்க கேட். அந்த கண்ணாடிய குத்தியே உடைச்சி கேட்ட வெளியே இழுக்கலாம்னு பார்த்தா திடீர்னு யாரோ ஒருத்தர் சுத்து போட்டவங்களை புரட்டி எடுக்கிறாரு. அதிரடியா 3 பேரையும் மட்டையாக்கிட்டு கேட்ட வெளியே இழுத்துட்டு வந்த ஹாக்கை முகமுடிய திறந்து மூஞ்சிலேயே ஒண்ணு வைக்கலாம்னு வந்தா பொண்ணுதான் இந்த வேலையை பார்த்திருக்குன்னு தெரிஞ்சு அமைதியா நின்னுடுறாரு. அவரை பார்த்து பூரிப்பாகி நீங்க தானே ஹாக்கைன்னு கேட்டு கேட்கறதோட எபிசோடு முடியுது. எடுத்ததும் கைய ஓங்கி பொறுமையா நின்ன ஹாக்கை கிட்ட என் பேரு கேட்டுன்னு சொல்ல, உனக்கு எப்படி இந்த ட்ரெஸ் கிடைச்சது? இந்த கோலத்துல உன்னை யாருன்னா பார்த்தாங்கன்னா கூறு போட்டு வெட்டுவானுங்க. உன் வீடு எங்க இருக்குன்னு கேட்க பக்கத்துல தானே பதட்டத்திலேயே வளர்ன கேட்ட கூட்டிட்டு போறாரு ஹாக்கை. வர வழியில உனக்கு எப்படி இந்த தற்காப்பு கலை தெரிஞ்சதுன்னு ஹாக்கை கேட்க, நான் 5ஆவதுல இருந்தே கத்துட்டு வரேன்னு பெருமையா சொல்றாங்க கேட். இருந்தாலும் இன்னும் கத்துக்குட்டி போலதான் சண்டை போடுறேன்னு ஹாக்கை சொன்னதும் 5 பேர் சுத்து போட்டா பதுங்கி போறதுதான் புத்திசாலித்தனம். இதை விட்டு தள்ளுங்க, நான் தான் உலகத்திலேயே சிறந்த ஆர்ச்சர்னு பல பேர் சொல்லுவாங்க தெரியுமான்னு கேட்டு சொல்ல, அந்த பல பேர்ல நீயும் ஒருத்தி தானே, வாயை மூடிட்டு கதவை திறன்னு சொல்றாரு ஹாக்கை. உள்ள வந்து டாகிய பார்த்துட்டு சரி முதல்ல இந்த சூட் அவுத்து கொடுன்னு கேட்க மேல போய் ட்ரெஸ்ஸை மாத்தும் போது இந்த சூட் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு ஹாக்கை கேட்டதும் அது ஒரு ஏலத்துல கிடைச்சது, என்ன காசு கொடுத்து வாங்கல அவ்வளவுதான் சொல்ல முடியும்னு சொல்றாங்க கேட். இத போட்டு என்ன பண்ண ஒண்ணு விடாம சொல்லுன்னு ஹாக்கை கேட்க, சில பேரை புரட்டி எடுத்தேன், எங்க அம்மாவை கட்டிக்க போறவரோட அங்கிள் ஆர்மண்ட் வீட்டுக்கு போனேன், அவர் செத்து கிடந்தாரு, அங்கிருந்து வரப்போதான் இந்த கும்பல் சுட்டு போட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், டாகியை இங்க விட்டுதான் ஆர்மண்ட் வீட்டுக்கு போனேன், சரி என்னோட வில்லுல ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தாங்கன்னு கேக்குறாங்க. என்ன அங்க மீல்ஸ் இருக்கு, நம்ம மூஞ்சி மாதிரி தெரியலையே. 30 லட்சம் ரூபாய் காரு உனக்கு சலூன் கடையா? இந்த ஆதாரி பையல அப்ப இவன் ஜீவனப்ப போட்டு ஏயா பேசாம இருந்த? அவனுக்கு சேர்த்தாண்டா உன. அத வாங்கி ஓரமா வச்சுட்டு, இந்தமா உன்னை துரத்தின கும்பல் பேரு ட்ராக் சூட் மாஃபியா, அந்த கும்பலுக்கும் ரோனின் ட்ரெஸ் போட்டவருக்கும் பழைய பகை இருக்கு, இத போட்டு உன் வீட்டுக்கு வந்தனா நிச்சயமா இங்க வந்திருப்பாங்களேன்னு ஹாக்கை சொல்லும் போது பட்டுன்னு உள்ள வந்து விழுது பெட்ரோல் வெடிகுண்டு. அப்போ கீழே இருந்த கும்பல் அடுத்த பாட்டில தூக்கி வீசுறப்போ அதை புடிச்சு திருப்பி அவங்க மேலேயே போட்டு தெறிக்க விட்டாரு ஹாக்கை. அதனால பாதி எரிஞ்சாலும் கவலைப்படாம அடுத்த பாட்டில ஓங்கி நிக்கும் போது ஒரு அம்பு அதை தாக்கி செதற வைக்குது. என்னடான்னு பார்த்தா எப்படி என் வித்தன்னு பின்னாடி இருந்த கேட்டு பெருமையா சொல்லிட்டு வராங்க. உள்ள பத்தி எரிஞ்ச நெருப்புக்கு மத்தியில இருந்த ரோனின் சூட்டை எடுக்க எக்ஸ்டிங்விஷர் மேல அம்பு விட்டதும் அது ஏடாகுடமா பறந்து போய் வெளியே விழுது. அப்ப மேல எரிகிற நெருப்பால ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆகி தண்ணி ஊத்த ஆரம்பிக்குது. அதனால சூட்டை அங்கேயே விட்டு நாயை கூட்டிட்டு தப்பிக்கிற வேலையை பாக்குறாங்க 2 பேரும். கீழே இருந்த கும்பல் அவங்க மேல பட்ட நெருப்பை பத்தி பேசிட்டு இருக்க கேப்ல எஸ் ஆகி முதல் வேலையா தேவையான பொருளை வாங்கணும்னு சொல்றாரு ஹாக்கை. அதை வாங்கிட்டு அவெஞ்சர்ஸ் டவருக்கு போறோமான்னு கேட்டு குஷியாக அந்த டவரை டோனி எப்பயோ வித்துட்டான், இவங்க கண்ணுல படாம உன்னை பதுங்க வச்சுட்டு அந்த சூட்டை என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசிக்கணும்னு சொல்றாரு ஹாக்கை. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அங்க வேணும்னா போகலாம்னு சொன்ன கேட் ஆள் இல்லாத ஆண்டி அபார்ட்மெண்ட்ல சாமர்த்தியமா லாக் பிக்கால கதவை திறந்து உள்ள வராங்க. இந்த இடத்துல ஒரே பூனை முடியா இருக்கு கர்மம்னு புலம்பிட்டே வந்த ஹாக்கை கேட்டோட காயங்களை சரி பண்ண சொல்லிட்டு நான் போய் ரோனின் சூட்டை எடுத்துட்டு என் பசங்களையும் பாத்துட்டு வந்துடுறேன்னு கிளம்புறாரு. அதனால டாகிக்கு சலிச்சுக்கிட்டே சோறு வைக்கிற வேலையை பாக்குறாங்க கேட். அங்கிருந்து தலைமறைவா வந்த ஹாக்கை சுத்தி போலீஸ் இருக்க இடத்துல தீயணைப்பு வீரர்களோட ட்ரெஸ்ஸை போட்டு யாரு கண்ணிலையும் சிக்காம உள்ள வந்து சூட்டை தேடினா அந்த இடத்துல காணாம போயிருக்கு. என்னடான்னு சொல்லி திரும்ப கீழே வந்து ஃபயர் இன்ஜின்ல ட்ரெஸ்ஸை கழட்டி மாற்றப்போ ஒரு ஸ்டிக்கரை பார்த்துட்டு திரும்ப கேட்டு இருக்க வீட்டுக்கே வராரு. அங்க அம்மா கிட்ட நடந்த விஷயங்களை மறைச்சு கதை சொல்லிட்டு இருந்த கேட்டுக்கிட்ட யாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு காயத்தை கவனிக்கும் போது சரியா 10 போடாத கேட்டுக்கு அவரே முதலுதவி செய்யறாரு ஹாக்கை. அவர்கிட்ட ரோனின் சூட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க அது எங்க போச்சுன்னு தெரியலன்னு ஹாக்கை சொன்னதும் இந்நேரத்துக்கு ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அது மட்டும் இல்ல நான் பார்த்த மூஞ்சிங்களை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க கேட். அதை பார்த்துட்டு வண்டியில ஒட்டின ஸ்டிக்கரை பத்தி கூகுள்ல போட்டு அதுல டேக் பண்ணவங்களை டிக்டாக்ல தேடி பார்த்தா ஒரு பையன் ரோனின் காஸ்டியூம் போட்டு வீடியோ போட்டுருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே பசங்க கிட்ட பேக் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டு அவர் பக்கம் வந்த டாகிய கொஞ்சிட்டு நாம காலையில சந்திக்கலாம்னு கொஞ்சிட்டு போறாரு ஹாக்கை. அடுத்த நாள் காலையில பசங்களை தனியா வீட்டுக்கு போக சொன்னதும் உங்க நெத்தில என்ன காயம், எங்க கூட தானே கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன ஆச்சு, அந்த நிஞ்சா ட்ரெஸ் போட்டவன் கோளாறு கொடுக்குறானான்னு பொண்ணு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சில்லற வேலையை முடிச்சிட்டு கிறிஸ்துமஸுக்கு வீட்டுல இருப்பேன் சரியான்னு சொல்லி அன்போட அணைச்சிட்டு அவங்கள வழி அனுப்புறாரு ஹாக்கை. அங்கிருந்து கேட் வீட்டுக்கு வந்ததும் நியூஸ்ல ஆர்மண்ட் கொலை வழக்குல ரோனினுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு பெரிய பிரச்சனையில சிக்கிருக்கேன், இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா ஒன்னும் பண்ணாம இங்கேயே உட்கார்றதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு ஹாக்கை. என்ன இருந்தாலும் எங்க அம்மாவோட செக்யூரிட்டி கம்பெனிக்கு போறதுதான் நல்லதுன்னு சொல்றாங்க கேட்.
கேட். வேற வழி இல்லாம அங்கிருந்து பத்திரமா கூட்டிட்டு வந்த ஹாக்கை கிட்ட எதுக்காக என்னை இழுத்துட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க கேட். ஒரு பக்கம் காது பல வெடி சத்தங்களை கேட்டதால கேட்க முடியாம போச்சு, அதான் உன்னை ஓரங்கட்டி கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு ஹாக்கை. அப்போ ஒரு சின்ன பையன் அதோ பாருமா சூப்பர் ஹீரோன்னு சொல்ல உங்களை தான் கூப்பிடுறான்னு கேட்டு சொன்னா அங்க வேஷம் கட்டி நின்ன ஹங்கர் கேம்ஸ் கதாபாத்திரத்துக்கிட்ட போறான் சின்ன பையன். இதுக்கு காரணம் நீங்க தான். உங்களை பிராண்டிங் பண்ணாம விட்டதால யாருக்கும் உங்களோட அருமை புரியல. உங்க எண்ணங்களையும் கருத்துக்களையும் உள்ளேயே புதைச்சு வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க விளம்பர பாடம் நடத்தினது போதும், என்னோட கணிப்பு சரியா இருந்தா இப்பதான் உன்னை சந்திக்கிறது கடைசியா இருக்கும். எதுக்கும் என்னோட போன் நம்பர் நோட் பண்ணிக்கோ, தேவைப்படும் போது கால் பண்ணுன்னு சொல்றாரு ஹாக்கை. அப்போ வித்தியாசமா அம்பு விடுறதெல்லாம் யாரு சொல்லி தருவான்னு கேட்க அதை நீயே கத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு ஹாக்கை. அங்கிருந்து மேல வந்த கேட் அம்மா கிட்ட பேசலாம்னு உள்ள வரப்போ அங்கிருந்த ஜாக்க பார்த்து உங்க அங்கிள் இறந்து போன விஷயத்த பத்தி கேள்விப்பட்டேன்னு இரங்கலை தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவரே செத்துட்டாரு, அவரோட சொத்துக்கள்லாம் யாருக்கு போகும்னு கேட்க என்ன ட்ரெஸ்ஸ போட்டு வந்திருக்க நீன்னு டாபிக்க மாத்துறாங்க அம்மா. கேட்ட அதை இதுன்னு சொல்லி அவங்கள சமாளிக்க உன் அபார்ட்மெண்ட்ல தீ பிடிச்சிடுச்சுன்னு சொன்ன, அதை பத்தி எப்ப சொல்ல போறேன்னு அம்மா கேக்குறாங்க. உங்ககிட்ட வேணும்னா நான் தனியா சொல்றேன், இவரை வச்சுட்டு என்னால எதுவும் பேச முடியாதுன்னு ஓப்பனாவே சொல்றாங்க கேட். அதை கேட்ட ஜாக் உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, ஒரு வளர்ப்பு தந்தை எப்படி இருக்கணும்னு புக்கு வாங்கியிருக்கேன், அதன்படி சிறப்பா நடந்துக்கிறேன், என்ன சொல்றேன்னு கேட்க உங்ககிட்ட துட்டு இருக்கு, என்ன வேணும்னா வாங்குங்கன்னு சொல்றாங்க கேட். அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நைட்டு ஜாக் தான் சமைக்கிறாரு, அதனால வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க அம்மா. கண்டிப்பா வரேன், ஆனா என்ன பேசணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்றாங்க கேட். இது இப்படி இருக்க ரோனின் சூட்டை தேடி வந்த ஹாக்கை போலீஸ்ல வேலை செய்யறவங்களும் ஃபயர்மேனும் கலந்துக்கிற ரோல் பிளேல ரோனின் காஸ்டியூம் போட்டு நிஞ்சா ஸ்டைல்ல சண்டை போடுறவரை பார்த்து உள்ள போலாம்னு வந்தா அவரை தடுத்து உள்ள போக அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட என்ன எடுத்து சொன்னாலும் வேலையாவாம இருக்க உள்ள போறதுக்கு என்ன பண்ணணும்னு ஹாக்கை கேட்டதும் நீங்களும் கலந்துக்கோங்க, உங்களோட ரோல் படி சண்டை போடுங்கன்னு வேஷம் கட்டி போக சொல்றாங்க. அதன்படி உள்ள வந்த ஹாக்கை பொம்மை கத்தி மூலமா சுத்தி இருந்தவங்களோட சண்டை விளையாட்டு போட்டுட்டே காஸ்டியூம் போட்டவர் பக்கத்துல வந்து, தம்பி நீயா இந்த ட்ரெஸ் அவுத்து கொடுத்தா உனக்கு நல்லது, எனக்கு வேலை வச்சா ஒரே அடியில உன்னை மக்கால்ட்டி பண்ணிட்டு ட்ரெஸ்ஸ உருவிட்டு இங்க இருந்து போவேன், எப்படி வசதின்னு கேட்க தல நீங்க ஹாக்கை தானே, உங்களை போல நெச ஹீரோ இல்லனாலும் இந்த ட்ரெஸ்ஸ போட்டு இங்கதான் என்னால ஹீரோவா இருக்க முடியும், என்கிட்ட உலகத்துல யாரை பார்த்து வேணும் பயப்படலாம், ஆனா சாப்பிட நெல்லிச்சுன்னா இதுக்கு இருக்கிற எமனா இருந்தாலும் பயப்பட அடி வாங்கி தோத்தா மாதிரி நடிச்சீங்கன்னா உடனே இந்த ட்ரெஸ்ஸ கொடுத்துடுறேன்னு சொல்றாரு. ஏண்டா தானோஸ் கூட சண்டை போட்டவன்டா, என்ன போய் என்ன பண்ண சொல்றான் பாருன்னு ஃபீல் பண்ணி அடி வாங்க போறாரு ஹாக்கை. இந்த பக்கம் என்ன மிஸ் பண்றீங்களான்னு ஹாக்கைக்கு டெக்ஸ்ட் பண்ண கேட்டுக்கு போலீஸ் கிட்ட இருந்து கால் வர பதட்டத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம கண்டதை வளரும் போது உங்களோட அபார்ட்மெண்ட்ல தீ பிடிச்சிருக்கு, அதை பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகல, அந்த நேரம் என்ன பண்ணீங்கன்னு கேட்க நான் இப்ப வெளியில இருக்கேன், நாளைக்கு உங்ககிட்ட தெளிவா பேசுறேன்னு சொல்லி காலை கட் பண்றாங்க கேட். அதே சமயம் வேஷம் கட்டின ஹாக்கை கூட காஸ்டியூம் போட்ட ஆளு சிங்கிள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு வாயில சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து எல்லாரும் சுத்தி நின்னு வேடிக்கை பார்க்க சீக்கிரம் என்ன கொன்னுடுறா, இந்த கன்றாவியை என்னால கேட்க முடியலன்னு ஃபீல் பண்றாரு ஹாக்கை. உடனே அவரை கொன்னா போல சீன் போட்டு ஜெயிச்சதா அறிவிச்சதும் தனியா வந்து ரோனின் ட்ரெஸ்ஸ கழட்டி கொடுத்து இந்த சம்பவத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கதையா சொல்ல போறேன், மிக்க நன்றின்னு சொல்றாரு அந்த ஆளு. அவர்கிட்ட நல்லா என்ஜாய் பண்ணுங்க, மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு போறாரு ஹாக்கை. அங்கிருந்து ஒரு லாக்கருக்கு வந்து ரோனின் சூட்டை வைக்கும் போது அவரோட மனைவிக்கு போன் பண்ணி நிலவரத்தை சொல்ல 5 நாளைக்குள்ள அந்த ட்ராக் சூட்டு கோமாளிகளை சமாளிச்சுட்டு இங்க வந்துட மாட்டீங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல முதல் வேலையா அவனுங்க கிட்ட நானே போய் சிக்க போறேன்னு சொல்றாரு ஹாக்கை. இது நட்டாஷாவோட ஸ்டைல் ஆச்சு, பரவாயில்ல வெளுத்து வாங்குங்கன்னு மனைவி சொல்ல வீட்டுல பண்ற விஷயங்களை போட்டோ எடுத்து அனுப்புங்க, அதை பார்த்து சந்தோஷப்படுறேன்னு கிளம்புறாரு ஹாக்கை. இந்த பக்கம் வீட்டுல சாப்பிட்டு சூப்பரா சமைக்கிறீங்கன்னு ஜாக்க கேட்டு பாராட்ட எப்பயும் சமைக்கும் போது அன்பையும் சேர்த்தா அதோட ருசி அற்புதமா இருக்கும்னு பதுசா பேசுறாரு ஜாக். நீங்க பேசுறது என் காதுல எதையோ உருட்டுற மாதிரியே இருக்கு, சரி கத்திகளை கலெக்ட் பண்றீங்களே அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்க எனக்கு ஃபென்சிங்லாம் தெரியும்னு ஜாக் சொன்னதும் சரி வாங்க நம்ம 2 பேர் மோதி பார்க்கலாம், தமாசா இருக்கும், நான் வேற 2 வாட்டி ஸ்டேட் சாம்பியன், என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க கேட். இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு அம்மா சொன்னாலும் கேட்டு பிடிவாதமா இருக்க சரி வா சண்டை போட்டு பார்க்கலாம்னு சொல்லி ட்ரெஸ்ஸ போட்டு ஆரம்பிச்சா முதல் தடவை ஜாக் சாமர்த்தியமா செயல்பட்டாலும் கேட்டோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம அடி வாங்கிடுறாரு. அதை பார்த்துட்டு சூப்பரமான பாராட்டினாலும் என்ன ஜெயிக்க விட்டுறாதீங்கன்னு கேட்டு சொல்ல சரி வா 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி வீராவேசமா வந்தா வெறியில இருந்த கேட்டு சல்லீசியா அவரை தாக்கிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவர் தான் என்ன கட்டிக்க போறாருமா, பார்த்து சண்டை போடுன்னு அம்மா சொல்ல விட்டு கொடுக்கறா போல சண்டை போடாதீங்கன்னு சொன்ன கேட்ட வெறியில சண்டை போட்டு அவரை தாக்குனதும் அடி வாங்கிட்டு நீ தான் 2 வாட்டி சாம்பியன் ஆச்சேன்னு மாஸ்க் அவுத்துட்டு சொன்ன ஜாக்க பொசுக்குன்னு தாக்குறாங்க கேட். உடனே அவங்க கத்திய கீழே போடுறா போல சல்லிசியா தடுத்துடுறாரு ஜாக். அதை பார்த்துட்டு இவர் போய் சொல்றாரு, சண்டை போட தெரிஞ்சும் என்கிட்ட தோத்தா போல நடிக்கிறாருன்னு கேட்டு சொல்ல ஆமாமோ அளவுக்கு மோதரா போலதான் சண்டை போட்டேன், வேற ஒண்ணும் இல்ல, அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு போறாரு ஜாக். அதை பார்த்து கடுப்பான அம்மா கிட்ட ஜாக் எதையோ மறைக்கிறாரு, உங்களை
மிரட்டின அங்கிள் அன்னைக்கு ராத்திரியே கத்தியால குத்தப்பட்டு இறந்து போயிருக்காருன்னா இந்த மனுஷன் தான் பண்ணிருப்பாருன்னு உள்ளுக்குள்ள என் பக்ஷி சொல்லுதுன்னு சொல்றாங்க கேட். அதை கேட்டு நீ ஒன்னும் போலீஸும் இல்ல சூப்பர் ஹீரோவும் இல்ல, தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்காம இரு, அதுவே போதும்னு அம்மா சொல்றாங்க. நேத்து நைட்டே நிஞ்சா சூட்டு பெட்ரோல் வெடிகுண்டுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு கேட் சொல்லும் போது என்னம்மா போதையில இருக்கியா என்ன, தேவையில்லாம வளரிட்டு இருக்கியேன்னு ஜாக் சொல்றாரு. உடனே அவளை சமாதானப்படுத்த படிச்சு முடிச்சிட்டு நம்ம கம்பெனிக்கே வந்து சேர்ந்துடு, உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கதான் நான் இருக்கேன். சரி கோபமா நடந்துகிட்டதுக்கு ஜாக்கு கிட்ட மன்னிப்பு கேளுன்னு அம்மா சொன்னதும் பயமுறுத்தி உண்மையை கேட்டதுக்கு மன்னிச்சிடுங்கன்னு நிக்கலா சொல்றாங்க கேட். சோகா சொல்றப்பா சாரின்னு என்னோட தலையை வெட்ட ஏகப்பட்ட பேர் காத்துன்னு இருக்காங்க, அதனால பயம்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லி ஆர்மண்ட் வீட்டுல இருந்த சாக்லேட்டை கொடுக்கறாரு ஜாக். அதை பார்த்ததும் பதட்டத்துல வாங்க மறுத்துட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க கேட். இது இப்படி இருக்க ட்ராக் சூட் ஆளுங்க கிட்ட சிக்க நினைச்ச ஹாக்கை எங்கடா இருக்கீங்கன்னு நடுத்தெருவுல நிக்கும் போது கும்பலோட வந்த ஆளுங்க ஹாக்கைய அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்போ மூஞ்ச மூடிட்டு கூட்டிட்டு போறப்போ எப்பா துணியை சரியா மூடுங்கப்பா, நீங்க போற வழி நல்லா தெரியுதுன்னு கலாய்க்கிறாரு ஹாக்கை. இவனை உயிரோட அவன் முன்னாடி நிறுத்துவோம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அல்லக்கைங்க. இந்த பக்கம் அவசரமா வெளியே வந்த கேட்டு ஹாக்கைக்கு போன் பண்ணி எடுக்காம போக வாய்ஸ் நோட் மூலமா ஆர்மண்டோட கொலை சம்பவத்துல ஒரு துப்பு கிடைச்சிருக்கு, முடிஞ்சா கால் பண்ணுங்கன்னு அனுப்புறாங்க. சரி மனசு கேட்காம திரும்ப ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி கால் பண்ணா உங்ககிட்ட பேசுற நிலைமையில ஹாக்கை இல்ல, போனை வெயின்னு சொல்லி ஒரு அல்லக்கை சொன்னதும் அம்மாவோட செக்யூரிட்டி கம்பெனி மூலமா அவரோட மொபைல் சிக்னல் இருக்க இடத்தை கண்டுபிடிச்சு அங்க போக நினைக்கிறாங்க கேட். அதே சமயம் புடிச்சிட்டு வந்த ஹாக்கைய விசாரிக்க முட்டா பயிலுங்க கேட் என்ற பையன் எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. அல்லக்கைங்கெல்லாம் ஓரமா நின்னு உங்க பாச வர சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லி கை கட்ட அவுத்துட்டு சொன்னதும் எல்லாம் துப்பாக்கியை நீட்டி கேட் எங்கடான்னு கேட்கும்போது மேல இருந்து கண்ணாடியை உடைச்சிட்டு கீழே விழுறாங்க கேட். அங்க துப்பாக்கியோட நின்ன கும்பலை பார்த்து சாரி பா வில்ல மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க கேட். என் பேர் குமார், கொக்கி குமார், கேள்விப்பட்டுக்கிறியா? அவங்களையும் ஹாக்கையோட கட்டி போட்டு இப்ப உன்னால கைய ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு நங்கு காமிச்சிட்டு போறாங்க. அப்போ உங்களை தான் காப்பாத்த வந்தேன்னு சொன்ன கேட்டுக்கிட்ட என் வாயை கிளறாதுன்னு சொல்றாரு ஹாக்கை. அப்போ ஸ்பீக்கர்ல பாட்டு கேட்ட ஒரு பொண்ணு பாஸ் கிட்ட 2 பேரும் சிக்கிட்டாங்கன்னு அல்லக்கை சொல்ல நீ போ நான் வந்து விசாரிக்கிறேன்னு கண்ணாலேயே சொல்றதோட 2வது எபிசோடு முடியுது. எடுத்ததும் 2007 மாயான்ற சின்ன பொண்ணு ஸ்கூல்ல டீச்சர் நடத்துற பாடத்தை சரியா கவனிக்காம இருந்தாலும் புக்ல என்னமோ எழுதிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளை கண்டிக்க வந்த வாத்தி அதுல உள்ள கேள்விகளுக்கு சரியா பதில் எழுதியிருக்க பார்த்துட்டு பயபுள்ள வேற எங்கேயோ டியூஷன் போறா போலன்னு ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. அவளுக்கு பேசுற திறனும் கேட்கிற திறனும் இல்லாம போனாலும் அவளோட ரெட் இண்டியன் இனத்தை சேர்ந்த அப்பா எந்த வகையிலயும் நீ குறைஞ்சவ இல்ல, உனக்கான திறமைய நீ வளர்த்துக்கோன்னு டிராகன் கதைகளை சொல்லி ஊக்குவிக்கிறாரு. ஒரு நாள் அவ கராத்தே கிளாஸ்ல உடல் அளவுல பெருசா இருக்க பையன் எதிர்த்து சண்டை போடுற பிள்ளைங்களை அசால்ட்டா மடக்கி கீழே தள்ளுறத பார்த்து வாயடைச்சு போறா மாயா. அவளுக்கு உடல் பலத்தை தோக்கடிக்க வேகமா செயல்பட்டா போதும்னு சொல்லி அவரோட அடியால விட்டு வெளியே கிளம்புறாரு டாடி. அதன்படி தைரியமா சண்டைக்கு வந்து நிக்கும் போதுதான் அவளுக்கு ஒரு காலும் இல்ல பிளாஸ்டிக் காலை பொறுத்திருக்காங்கன்னு காட்டுறாங்க. அப்போ இவளை சப்பையா படுக்க வச்சிடலாம்னு வந்த பையனை சல்லீசியா படுக்க வச்சிடுறா மாயா. அதன்படி தன்னம்பிக்கையோட வளர்ந்த பொண்ணு பெரியவளானதும் எதிர்த்து நிக்கிறவன் எவனா இருந்தா எனக்கு என்ன, அவனோட சமநிலையை உடைச்சா ஈஸியா தோக்கடிச்சிடலான்ற மனநிலையில உறுதியா இருக்காங்க. அப்போ ஜிம்ல ஒருத்தனை புரட்டி எடுத்துட்டு வந்த மாயா வீட்டுல இருந்த அடியாளுங்களை ரோனின்னு சொல்லப்படுற ஹாக்கை துளி அளவு இறக்கம் கூட இல்லாம வெட்டி தள்ளுறத பாக்குறாங்க. இவங்க அப்பா தான் ட்ராக் சூட் மாஃபியாவோட பெரிய தலை போல. உடனே உள்ள பூந்து ரோனினை தடுக்கலாம்னு வர்றதுக்குள்ள மாயாவோட அப்பா உட்பட எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கிளம்பிடுறாரு. அதனால உயிர் போற நிலைமையில இருந்த அப்பா இங்க இருந்து கிளம்புன்னு மாயா கிட்ட சொன்னதும் அவரை அன்போட அரவணைச்சு அடக்க முடியாத கண்ணீரை வெளிப்படுத்துறாங்க மாயா. இந்த பழி உணர்வோட தான் இது நாள் வரைக்கும் ரோனினை வெறியோட தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சிக்கின ஹாக்கையும் தானா வந்து தலைய கொடுத்த கேட்டையும் மாயா சந்திக்கிறதுக்கு முன்னாடி விளையாட்டு காட்டி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க அல்லக்கைங்க. அதை கண்டுக்காம நான் இங்க வரலனா உங்களால தனியா சமாளிச்சிருக்க முடியாதுன்னு கேட்டு சொல்ல இந்த சூட்டுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டு போகதான் நான் வந்தேன், அதுல மண்ணள்ளி போடுறா போல குதிச்சுட்டு விளக்கமா கொடுக்கறேன்னு திட்டுறாரு ஹாக்கை. அப்போ ஒரு அல்லக்கை போன்ல அவரோட கேர்ள் ஃபிரெண்டு கூட சண்டை போடுறத கேட்டு எப்படி அதை சமாளிக்கணும்னு எடுத்து சொல்றாங்க. அதை கேட்டு இருமா நோட்டு பெண்ணை எடுத்துட்டு வந்து பின் குறிப்பை எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு போக இன்னொருத்த வந்து ஏன்பா இவ சும்மா லபலபா லபலபான்னு வாயாடிட்டே இருக்கா, பேசாம தொண்டையை நான் நசிக்கிட்டான்னு கேட்கும்போது அங்க வந்த மாயா ஹாக்கை கிட்ட செய்கை மொழியில பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்றவர் ஹாக்கைக்கு எடுத்து சொல்லி ஹியரிங் எய்ட் இல்லாம கேக்குறது தான் நல்லதுன்னு பேச்ச ஸ்டார்ட் பண்ணதும் ரோனினை பத்தி எதுவுமே தெரியாம இவ அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டா. அவன் இறந்து போயிட்டான்னு ஹாக்கை சொல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் அவரை கொன்னது யாருன்னு மாயா கேக்குறாங்க. பிளாக் விடோ தான் அவனை போட்டு தள்ளினா, அங்க நானும் இருந்தேன்னு உள்ளர்த்தம் வச்சு சொல்றாரு ஹாக்கை. அது இருக்கட்டும், எதுக்காக இவர் ரோனின் ட்ரெஸ்ஸ போட்டான்னு கேட்டு கழுத்து நெரிச்ச மாயாவை தடுக்கிறாரு டிரான்ஸ்லேட் பண்றவரு. இந்த கேப்ல உனக்குள்ள இருக்க நம்பிக்கையோட தப்பிக்கிற வேலையை பாரு, நான் வெளியே போனதும் என் குடும்பத்தை பார்க்க கிளம்பிடுவேன், நீ உன் வேலையை பாரு, என்
சிக்னலுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு நீயே புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு செல்லோ டேப்பை பிச்சு போட்டு தப்பிச்சு ஓடுறாரு ஹாக்கை. அவரை பிடிக்க மாயால இருந்து ஒட்டுமொத்த கும்பலும் துரத்திட்டு ஓட டேப்பை பிரிக்க பாடுபடுறாங்க கேட். அப்போ துரத்திட்டு வந்த கும்பல் கிட்ட சிக்காம போன ஹாக்கைய பொளந்து எடுக்க வந்த மாயா கேப் விடாம தாக்கி காதலியே ஒரு கிக்க வச்சு படுக்க வைக்கிறாங்க. அதுல அவரோட ஹியரிங் எய்டு கீழே விழுந்துடுது. ஒரு நிமிஷம் கிறங்கி போய் உட்கார்ந்த ஹாக்கைய பார்த்து மிஷினை நசுக்கிட்டு திருப்பி தாக்க வராங்க மாயா. அவளை சமாளிச்சுட்டு மேல் ரூமுக்கு வந்த ஹாக்கை அங்க இருந்த வில் அம்பை எடுத்து முழு வீச்சுல சண்டை செய்ய ரெடி ஆகுறாரு. பின்னாடியே வந்த மாயா இன்னொரு வில் மூலமா அவரை மடக்க முயற்சி பண்ண 2 அம்பை ஒரே நேரத்துல விட்டு அவங்கள செவுத்துல மடக்கி நிக்க வச்சுட்டு காத்துலயே பறந்த ஹாக்கை ஒரே அம்புல கேட்டோட கைய ரிலீஸ் பண்ணிடுறாரு. உடனே டிரான்ஸ்லேட் பண்றவரை கேட்டு புரட்டி எடுக்க சுத்து போட்ட அல்ல கைங்களை அம்பு விட்டு சமாளிக்கிறாரு ஹாக்கை. 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் அடிச்சு படுக்க வச்சுட்டு அங்க இருந்து எஸ் ஆவர வேலையை பாக்குறாங்க. அப்போ வெளியே இருந்த காரை வயர் மூலமா ஸ்டார்ட் பண்ண போராடின ஹாக்கை எனக்கு காது கேட்கல, நீதான் வண்டியை ஓட்டணும்னு சொல்லும் போது அவங்கள சுத்து போட்ட ஆளுங்களை மோதி தள்ளிட்டு அவரே வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாரு. அவங்க பின்னாடியே அல்லக்கைங்க துரத்திட்டு வர அவங்கள சமாளிச்சுட்டு வண்டியை ஓட்டுறாரு ஹாக்கை. அப்போ அவரோட பல பவர்ஸ் கொண்ட அம்புகளை எடுத்து ஒண்ணா விட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க கேட். அதுல மொத அம்பு பிங்க் கலர் கோந்த உருவாக்கி வண்டி ஓட்ட முடியாம கண்ணாடியை மறைக்குது. இன்னொன்னு வெடிகுண்டு போல செயல்பட்டு தெரிக்க விடுது. அடுத்து பச்சக்குன்னு ஒட்டிக்கிற அம்பை விட்டு இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க கேட். அதை கேட்க முடியாம வண்டியை ஓட்டுற வேலையை பாக்குறாரு ஹாக்கை. அடுத்த அம்பு பல இரும்பு வயர்களை வெளியேற்றி சுத்தி இருந்த கிறிஸ்துமஸ் மரங்களை ஒண்ணு சேர்த்து ஒரு வண்டியை ஓட முடியாம செஞ்சிடுது. அடுத்து ஆசிட் அம்பை விட்டு டிராபிக் லைட்டை விழ வச்சு கெத்த காட்டுறாங்க கேட். இருந்தாலும் அவங்க பின்னாடி வெறித்தனமா துரத்திட்டு வந்த மாயாவை சமாளிக்க அவங்க வண்டியில இருந்த கேட்டோட வில்லை எடுத்து புகை உண்டாக்குற அம்பை விட்டு அழகான காரை மோதி சதைக்க வச்சிடுறாங்க கேட். அப்போ பின்னாடி வந்த கும்பலை சமாளிக்க வில்லை எடுத்த ஹாக்கை கேட்ட வானத்தை நோக்கி அம்பை விட சொல்லி அது மேல ஒரு அம்பை விட்டு ஏவுகணை போல ஒரு காரை தெறிக்க விடுறாரு. அடுத்து யூஎஸ்பி அம்பை கொடுத்து என்ன கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு போன ஹாக்கை பச்சக்குன்னு ஒட்டின அம்பை எடுக்க வராரு. அவரை தாக்கின அல்ல கைங்களை ஏமாத்த இந்த அம்பை பத்தி தெரியாம விளையாட்டு காட்டுறீங்கன்னு சமாளிக்கிறாங்க கேட். அதை பார்த்து எல்லாரும் பயந்த கேப்ல அம்பை எடுத்துட்டு ஓடி வராரு ஹாக்கை. இந்தா வாங்கிக்கோன்னு கேட் அந்த யூஎஸ்பி அம்பை விட்டு வெறுப்பேத்துறாங்க. அதுக்கும் அலறுது ஒரு அல்லக்கை. இந்த கும்பல் கிட்ட இருந்து எஸ்ஸாவ பிரிட்ஜில இருந்து கேட்டோட குதிச்ச ஹாக்கை வயர் அம்பை விட்டு அடியில போற ட்ரெயின் மேல ஏறி பச்சக்குன்னு ஓட்டுற அம்பு மூலமா கீழே விழாம எஸ்ஸா வராரு. அதை பார்த்த மாயா கும்பல் ஸ்டேஷனுக்கு போய் பிடிப்போம்னு வெறியோட கிளம்புறாங்க. அப்போ ட்ரெயின் உள்ள வந்த ஹாக்கை கேட்ட சிறந்த ஆர்ச்சர்னு பாராட்டுறாரு. அதை கேட்டதும் தான் மன திருப்தி அடைறாங்க கேட். அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கப்போ வீட்டுல இருந்து போன் வர என்னால கேட்க முடியாது சோ டெக்ஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு ஹாக்கை. ஆனா போன் பண்ணது கடைக்குட்டின்றதுனால கேட் அவன் சொல்றத ஹாக்கைக்கு எழுதி காட்டுறாங்க. அதை பார்த்து பதில் சொன்ன ஹாக்கை கிறிஸ்துமஸுக்கு நிச்சயமா வீட்டுல இருப்பேன்னு வாக்குறுதி அளிக்கிறாரு. அதை கேட்டு அவரோட நிலைமையை புரிஞ்சு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க கேட். இந்த பக்கம் இடத்த காலி பண்றாங்க ட்ராக் சூட் கும்பல். அப்போ டிரான்ஸ்லேட் பண்றவர் தேவையில்லாம ரோனின் விஷயத்துல தலைய விட்டு நம்ம பேர் வெளியே தெரியறத எங்க அங்கிள் விரும்ப மாட்டாரு, உங்க அப்பா என்னைக்கும் கேங் ஆளுங்களோட நலத்தை விரும்புவாருன்னு எடுத்து சொல்ல இப்ப யாருப்பா உங்களோட பாஸ்னு மாயா கேக்குறாங்க. நீதான்னு சொன்னதும் அப்ப வாயை மூடிட்டு ஹாக்கைய பத்தி விசாரிக்க சொல்லுன்னு உத்தரவிட்டு கிளம்புறாங்க மாயா. அதே சமயம் ஹியரிங் எய்ட சரி பண்ணி காஃபி ஷாப்ல உட்காந்து பேசுறப்போ எங்க அப்பாக்கு பயமே தெரியாது, எல்லாருக்கும் நல்லது செய்வாரு. அது போல ரோனின் சொக்காவை போட்ட அப்புறம் தான் என்னோட அடையாளம் இதுதான், நான் என்ன பண்ண போறேன்னு தேர்வு செய்யற தருணம் இதுதான் முடிவு பண்ணன்னு சொல்றாங்க கேட். இத போட்டுக்கிட்டா பல தியாகங்களை நீ செய்ய வேண்டி இருக்கும், சில பேரை நிரந்தரமா பிரிய வேண்டி இருக்கும்னு சொல்றாரு ஹாக்கை. அதை பெருசா எடுத்துக்காம உங்களை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த அற்புதமான காஸ்டியூம் வரைஞ்சு காட்டுறேன்னு சொல்லி கன்றாவியான ஓவியத்தை காட்டுறாங்க கேட். இதெல்லாம் ஓரமா வைன்னு ஹாக்கை சொல்ல ரோனின் யாருன்னு இது வரைக்கும் நீங்க சொல்லலன்னு கேக்குறாங்க கேட். அதை பத்தி பேசாம காஸ்டியூம்லாம் எனக்கு செட் ஆகாது, அது மட்டும் இல்லாம என்னால யாருக்கும் எடுத்துக்காட்டா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு ஹாக்கை. யாரோ ஒருத்திக்காக வீட்டோட கிறிஸ்துமஸ் கொண்டாடாம காப்பாத்துற வேலையை பாக்குறீங்கல்ல, இதுக்கு மேல என்ன நல்ல குணங்கள் தேவை? பத்தாததுக்கு எங்க அம்மா ஒரு கொலகாரனை கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொன்ன அதை தடுக்க உங்க உதவி தேவைன்னு சொல்றாங்க கேட். அது சரின்னு பில் கொடுக்க போன ஹாக்கை ஒத்த கண்ணு டாகிக்கு எதனா பேர் வைன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு பீஸா டாகின்னு பேர் வைக்கிறாங்க கேட். அங்கிருந்து வரப்போ மாயாக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவன் யாருன்னு கேட்டு கேட்க அவன் பேரு காசின்னு சொல்றாரு ஹாக்கை. அடுத்து இந்த ட்ராக் சூட் ஆளுங்களுக்கு தலைவியா இருக்காளே மாயா, அவ எப்படின்னு கேட்க அவளுக்கும் மேல ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஆக்ஷன்ல அவெஞ்சர்ஸ்க்கு சொந்தமான பொருட்களை ஏலம் விட்டானுங்க, அதுல எதை தேடி இவனுங்க வந்தானுங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு ஹாக்கை. அந்த ஏலத்துல நான் ஜாக் மேலையும் ஆர்மண்ட் மேலையும் தான் கண்ணு வச்சிருந்தேன். அப்போ ஜாக்கோட மர்மத்தை கண்டுபிடிக்க எங்க அம்மாவோட பென்ட் ஹவுஸ்ல பூந்து செக்யூரிட்டி ஃபைல்ஸ் ஆராய்ச்சி பார்த்தோம்னா கண்டிப்பா ட்ராக் சூட் கும்பலுக்கும் ஜாக்குக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியும், வாங்க போலாம்னு அவங்க பங்களாக்கு கூட்டிட்டு வராங்க கேட்.
அங்க இருந்த கத்திகளையும் வீட்டையும் பார்த்து வாய பொளந்த ஹாக்கை ஆர்மண்டை எப்படி கொன்னாங்கன்னு கேட்க, கத்தியால குத்திதான்னு சொல்லி அம்மா சிஸ்டத்துல ஆளா காசியை பத்தி சர்ச் பண்றாங்க கேட். அதுல ஸ்லோன்னு சொல்லப்படுற கம்பெனில வேலை செய்யறாருன்னு போட்டிருக்கிறத பார்த்த ஹாக்கை இதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனேன்னு சொல்லும் போது உள்ள இருந்து சத்தம் வர என்ன ஏதுன்னு பார்க்க போறாரு. ஆனா தனியா நோண்டிட்டு இருந்த கேட்டு ஜாக்க பத்தி தேடும் போது சிஸ்டம் லாக் ஆகிடுது. அத பத்தி சொல்றதுக்கு திரும்பினா மனுஷனை காணோம். எங்கடான்னு பார்த்தா உள்ள எதையோ தேடிட்டு இருந்த ஜாக்கு முன்னாடி வந்த ஹாக்கைய அவர் யூஸ் பண்ண கத்திய காமிச்சே மிரட்டுறாரு ஜாக். அதோட 3வது எபிசோடு முடியுது. கத்திய காட்டி மிரட்டின ஜாக்க பார்த்து பயப்படாம எப்படி ரோனினோட கத்தி இவங்கிட்ட கிடைச்சதுன்னு யோசிக்கிறாரு ஹாக்கை. அப்போ உள்ள இருந்து வந்த கேட்டோட அம்மா ஒரு அவெஞ்சர் என் வீட்டுக்குள்ள என்ன பண்றாருன்னு கேட்க, நீங்க தானே அம்பு விடுற அவெஞ்சர்னு ஆச்சரியப்படுறாரு ஜாக். இந்த குழப்பத்துக்குள்ள வந்த கேட்டு நானும் ஹாக்கையும் ஒரு கேஸ பத்தி விசாரிக்கிறோம். அப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக உள்ள வந்தோம், வேற ஒண்ணும் இல்லன்னு சமாளிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவர் என்னோட பார்ட்னர் பிளஸ் நண்பர்னு சொல்றாங்க கேட். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் லேப்டாப்பை யாரும் நோண்டி இருக்காங்க, அதை பத்தி உனக்கு எதனா தெரியுமான்னு கேக்குறாங்க மம்மி. நான் சொல்ல அந்த கேஸ் அதை பத்தி விசாரிக்கதாமா நோண்டணும்னு சொல்றாங்க கேட். இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு என் பொண்ணு உதவி செய்யறாளான்னு அம்மா ஆச்சரியப்பட, சரி நாங்க கிளம்புறோம்னு கேட்டு ஏந்திரிக்கும் போது அவங்கள உட்கார சொல்லிட்டு உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஹாக்கைய கூட்டிட்டு போறாங்க மம்மி. அங்கிருந்து ஹாக்கை வெளியே கிளம்பும் போது என் பொண்ணு ஒன்னும் சூப்பர் ஹீரோ கிடையாது, நட்டாஷாவை பத்தி எனக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போன அவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அதே போல எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் கேட்டு மட்டும்தான், அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற என்னோட எண்ணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கேஸை இனிமே நானே பாத்துக்கிறேன், உங்க பொண்ணுக்கு இனிமே எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிட்டு போறாரு ஹாக்கை. அப்போ சட்டைக்குள்ள ஆட்டையை போட்டு வந்த ரோனின் கத்தியை எடுத்து உள்ள வச்சுட்டு ஸ்லோன் கம்பெனியை பத்தி அவங்க மனைவி கிட்ட விசாரிக்க சொல்றாரு. அதே சமயம் உள்ள கேட்டோட அம்மா யாருக்கோ போன் பண்றாங்க. வெளியே வந்த ஹாக்கைக்கு உடனே தகவலை சேகரிச்ச மனைவி அந்த ஸ்லோன் கம்பெனியை நடத்துறவரு ஜாக் தான். அது மட்டும் இல்ல, காணாம போன ரோலெக்ஸ் வாட்சுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு ஜெர்மன் மொழியில சொல்றாங்க. அது ஏற்கனவே அழிஞ்சு போயிடுச்சுன்னு தான் யோசிச்சேன், சரி அதோட சிக்னல் மூலமா ட்ராக் பண்ணி அது எங்க இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சு சொல்லுன்னு உதவி கேட்கிறாரு. அதை நான் பாத்துக்கிறேன், முதல்ல உங்க காயங்களுக்கு ஐஸ் பேக்க வைங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு அப்பா வர்றதுக்கு டைம் ஆகும் போலன்னு பசங்க கிட்ட சொல்றாங்க. இந்த பக்கம் கேட்டு அம்மா கிட்ட ஜாக்க பத்தி என்ன எடுத்து சொல்ல வந்தாலும் அத காதுல வாங்காம பிஷப் நடத்துற பார்ட்டிக்கு நீ தான் பிளான் பண்ணணும்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜாக்கு பார்ட்டினா டான்ஸ் இல்லாமலையான்னு சொல்லி அம்மா கூட அற்புதமா ஆடுறாரு. அவங்க 2 பேரோட நெருக்கத்தையும் அம்மாவோட சந்தோஷத்தையும் பார்த்த கேட் குடும்பத்தோட இல்லாம தனியா இருக்க ஹாக்கைய பத்தி யோசிக்கிறாங்க. அதே சமயம் காயங்களுக்கு சில்லுன்னு ஜூஸ் பாக்கெட்டை வச்சு ஹாக்கை கம்முன்னு படுத்தா பயவுள்ள கேட்டு கண்டதையும் வாங்கிட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்குது. நீ கணிச்சா போல அந்த ஸ்லோன் கம்பெனியை நடத்துறது ஜாக்கு தான் உண்மையை சொல்றாரு ஹாக்கை. அப்போ ஸ்கெட்ச் போட்டு அவனை பிடிக்கலாம், அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வெட்டரை போடுங்கன்னு கொடுத்துட்டு சாப்பிட ஒரு ஜூஸை ரெடி பண்ணிட்டு யாரை இப்ப சமாளிக்கிறதுன்னு முதல்ல லிஸ்ட் போட்டு பத்தி எரிஞ்ச வீட்டை பத்தி விசாரிக்கிற போலீஸை சமாளிக்கணும், ட்ராக் சூட் மாஃபியா கும்பல் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஜாக்க பிடிக்கணும், இதுக்கு நீங்க தான் ஒரு யோசனை சொல்லணும்னு கேக்குறாங்க கேட். ஏமா புண்ணியவதி, பிளான் பண்றதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு ஹாக்கை சொல்ல, சரி அதை விட்டு தள்ளுங்க, நம்ம கிட்ட திரும்ப வர போல ஒரு அம்பை உருவாக்குவோம், என்ன சொல்றீங்கன்னு கேட்டு கேட்க, அதை நான் ஏற்கனவே முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனா செட் ஆகலன்னு சொல்றாரு ஹாக்கை. சரி அதனா ஒரு புது வித்தையை சொல்லி கொடுங்கன்னு கேட்டு கேட்க ஒரு காயினை சொடக்கு போட்டு அசால்ட்டா டிவி ஆஃப் பண்ற வித்தையை காட்டுறாரு ஹாக்கை. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தயவு செய்து எனக்கும் சொல்லி கொடுங்கன்னு கேட்டு கேட்க நிதானமா 2 தடவை எப்படி சொடக்கு போடணும்னு சொல்லி கொடுத்ததும் 3வது தடவை பக்காவா காயினை வீசி டிவி ஆன் பண்றாங்க கேட். அதை பார்த்துட்டு உனக்கு கற்பூர புத்தி தாமான்னு பாராட்டுறாரு ஹாக்கை. அப்போ பழைய ஞாபகங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நட்டாஷாவை பத்தி சொல்லி கண் கலங்குறாரு ஹாக்கை. உடனே தேனோஸ் போட்ட சொடக்குக்கு அப்புறம் உங்க குடும்பம் என்ன ஆச்சுன்னு கேட்க அந்த நிலைமையை பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தையே கிடையாது, அந்த சமயம் எல்லாரும் மனசுக்கு பட்ட விஷயங்களை செஞ்சாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த செஞ்சேன்னு சொல்றாரு ஹாக்கை. அப்ப ரோனின்றவர் நீங்க தானே, எதுக்காக இந்த வேலையை செஞ்சீங்கன்னு கேட்க களை புடுங்கிறதுக்காக சேத்துல காலை விட்டேன், இப்ப அது என் குடும்பத்தையும் உள்ள இழுக்குது, இதை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும், நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு, போய் தூங்குன்னு சொல்றாரு ஹாக்கை. அப்போதான் ரோனினா இருந்ததை பத்தியும் நட்டாஷாவை கைவிட்டதை பத்தியும் யோசிச்சுட்டு மனவேதனைக்கு ஆளாகிறாரு ஹாக்கை. அடுத்த நாள் காலையில நான் காசியை சந்திக்க போறேன், நீ போய் பொம்மை சண்டை போடுறவங்க கிட்ட இருந்து ட்ரிக் ஆரோஸை கண்டுபிடிக்கிற வழியை பாருன்னு சொல்றாரு ஹாக்கை. அதன்படி பார்க்ல பயிற்சி எடுக்கிறவங்க முன்னாடி வந்து நின்ன கேட் ட்ரிக் ஆரோஸ் எடுத்துட்டு வர உங்க உதவி தேவைன்னு கேக்குறாங்க. அது பெரிய விஷயமே இல்ல, பதிலுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேக்குறாங்க. என்னன்னு சொல்லுங்க, சிறப்பா செஞ்சிடுவோம்னு சொல்றாங்க கேட். இன்னொரு பக்கம் காசி காருக்குள்ள இருந்த ஹாக்கை அவர் கொன்ன வில்லியமோட பொண்ணுதான் மாயான்னு தெரியாம ஏற்கனவே அவர்கிட்ட வேலை செஞ்ச இப்ப மாயா கிட்ட அதே போல வேலை செஞ்சிட்டு இருக்க. உங்களை ஏவி விட்டவனுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், சரியா? இதுல பரவாயில்ல, எவ்வளவு உயரங்கிறதெல்லாம் முக்கியமே இல்ல சார், எவ்வளவு உயர்றோங்கிறது தான் முக்கியம். கக்கூஸ்ல கிடந்த காசு சார், எடுத்தபடியே காத்துல பறக்க விட்டேன். தேவையில்லாம ரோனின் பிரச்சனையில மூக்க நுழைக்காதீங்க, அது மாயாக்கு நல்லது இல்ல. இத பத்தி நீதான் அவளுக்கு எடுத்து சொல்லணும், புரிஞ்சுதா? இதுதான் உங்களுக்கான கடைசி வார்னிங்னு மிரட்டிட்டு போறாரு ஹாக்கை.
அங்கிருந்து வீட்டுக்கு வந்தா பொம்மை சண்டை போடுறவங்க கூட கும்மாளமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கேட். அதை பார்த்துட்டு சரி எங்க என்னோட ட்ரிக் ஆரோஸ்னு கேட்க கூடிய சீக்கிரம் வந்துரும்னு சொல்லிட்டு அவங்க டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டு பாக்குறாங்க கேட். அந்த கும்பல்ல ரோனின் காஸ்டியூமை தாராவாத்து கொடுத்தவர் நம்ம போட்ட டீல் படி ட்ரெஸ்ஸுக்கான மெட்டீரியல்ஸை நீங்க தான் வாங்கி தரணும்னு சொல்றாரு. அது பெரிய விஷயமே இல்ல, உங்க கூட சேர்ந்து எங்க 2 பேருக்கான காஸ்டியூமையும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க கேட். சிறப்பா செஞ்சிடுவோம்னு ஒருத்தவங்க சொல்ல இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு புலம்புன ஹாக்கைக்கு ரோலெக்ஸ் வாட்ச் எங்க இருக்குன்ற மெசேஜ் அனுப்புறாங்க மனைவி. உடனே அங்க போய் ஆகணும்னு ஹாக்கை கிளம்பும் போது ட்ரிக் ஆரோஸை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அத பையோட கொடுங்கன்னு ஹாக்கை கேட்டா ஏன் உங்ககிட்ட வேற பையே இல்ல, இது எனக்கு ஆசையா ஒருத்தங்க கொடுத்ததுன்னு சொல்றாங்க. என்ன நம்பி தைரியமா அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க கேட். உடனே அங்கிருந்து கிளம்பி வாட்ச் இருக்க பில்டிங்க நோட்ட விடும்போது பிளாக் மார்க்கெட் ஆக்ஷன்ல திருடப்பட்ட பொருள் இங்கதான் இருக்கு, அது எனக்கு தேவைப்படுது, இருந்தாலும் உள்ள போற வழியை விட நாம எப்படி வெளியே வர போறோம்ன்றத முதல்ல முடிவு பண்ணணும்னு சொல்றாரு ஹாக்கை. அத காதலியே வாங்காம வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு ஜாலியா முன்வாசல் வழியா போறாங்க கேட். அவசர கொடுக்க தேவையில்லாம என்ன பண்ணிட்டு இருக்க, நான் சொல்றத ஒழுங்கா கேளுன்னு ஹாக்கை வழி சொல்லும் போது அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பையோட வந்த பெருசு கூட ஜாலியா உள்ள போறாங்க கேட். தனியா யாருகிட்டமா பேசிட்டு இருக்கேன்னு பெருசு கேட்க உண்மையை சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் ஒரு அவெஞ்சர் கூட பேசிட்டு இருக்கேன்னு கலாய்க்கிறாங்க கேட். பைத்தியமா இவனு முடிவு பண்ணி பெருசு அங்கிருந்து கிளம்ப அவருக்கு டாட்டா காமிச்சிட்டு அடுத்த ஃப்ளோர்ல இருக்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க கேட். வீட்டுல யாரும் இல்ல, தைரியமா உள்ள போன்னு சொல்றாரு ஹாக்கை. லாக் பிக் மூலமா கதவை திறந்து உள்ள வந்த கேட் 2 லைட் சிக்னல்ஸ கோந்தம்பு விட்டு உடனே மாறுகிறாங்க. அதை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு முதல்ல உள்ள இருக்க விண்டேஜ் ரோலெக்ஸ கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு ஹாக்கை. இது யாரோடதுன்னு கேட்க இது என் கூட வேலை செஞ்ச ஒருத்தவங்களோடது, அவங்க யாருக்கும் அடையாளம் தெரியாம ரிசைன் பண்ணிட்டு போனாலும் இந்த வாட்ச் மூலமா சல்லீசியா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அந்த விவரம் ட்ராக் சூட் கும்பலுக்கு தெரிஞ்சா என் நண்பரோட கதி அவ்வளவுதான்னு சொல்றாரு ஹாக்கை. அப்போ உள்ள கேட் வாட்ச கண்டுபிடிக்கும் போது பக்கத்துல ஹாக்கையோட குடும்பத்தோட ஒட்டுமொத்த பேரையும் எழுதி வச்சிருக்கிறத பார்த்துட்டு உங்க குடும்பத்துக்கு குறி வச்சிருக்காங்க போலன்னு ஹாக்கைக்கு தகவல் சொல்றாங்க கேட். உடனே அங்கிருந்து வெளியே வான்னு ஹாக்கை சொல்லும் போது அவரை யாரோ தாக்க வீட்டுக்குள்ள வந்த மாயா கேட்ட அடிச்சு தள்ளுறாங்க. இத பத்தி ஹாக்கை கிட்ட சொன்னா அவதான் என் கூட சண்டை போட்டுட்டு இருக்காளேன்னு சொல்றாரு. அட கடவுளே, அவ வீட்டுக்குள்ள என் கூட சிங்கிள்ஸ் செஞ்சிட்டு இருக்கான்னு சொல்றாங்க கேட். அப்போ நான் யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு ஹாக்கை குழம்பி சமாளிக்கும் போது அவர் அடிச்சு படுக்க வைக்கிறாங்க மர்ம நபர். உள்ள மாயாவை சமாளிக்க முடியாம கேட்டு உதவி கேட்க மர்ம நபரை சமாளிச்சுட்டே கிராப்ளிங் ஊக்க விட்டு எஸ்கேப் ஆகிற வழியை உண்டாக்குறாரு ஹாக்கை. உடனே மாயா கிட்ட இருந்து எஸ் ஆகி அம்பு மூலமா வெளியே வந்தா பாதிலேயே தொங்கிட்டு நிக்கிறாங்க கேட். அப்போ ஹாக்கை மர்ம நபர் கூட சண்டை போடும்போது ஒயர் மேல மோதினதும் அதனால சல்லீசியா சறுக்கிட்டு வந்த கேட் அவங்கள உதைக்கலாம்னு பார்த்தா சப்பையா கேட்டு அடிச்சு படுக்க வச்சுட்டு போஸ் கொடுத்து நிக்கிறாங்க மர்ம நபர். உடனே துப்பாக்கியை காட்டிட்டு நின்னா ஹாக்கை அவங்கள தடுக்கிறாரு. அப்போ கிராப்ளிங் ஊக்கு மூலமா வந்த மாயா 2 பேரையும் அடிச்சு தள்ளிட்டு 4வது ஆளா களத்துல இறங்குறாங்க. உடனே சுதாரிச்ச கேட்டு துப்பாக்கியை தள்ளி விட்டு மர்ம நபரை தாக்க வராங்க. இதனால ஃபேட்டல் 4-வே ஃபைட் நடக்குது. அப்போ ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அடிச்சிட்டு மங்கம் வாழும் போது மர்ம நபர் ஒரு டிவைஸ் மூலமா மாயாவை படுக்க வச்சிடுறாங்க. உடனே கேட்ட அவங்கள சமாளிக்கலாம்னு வந்தா மர்ம நபர் கேட்ட சப்பையா தூக்கி கீழே வீசிடுறாங்க. அவங்கள மேல தூக்கி விடாம கீழே சேஃபா லேண்ட் ஆவாங்கன்னு புரிஞ்ச ஹாக்கை வயரை அறுத்து விட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. அதை சட்டை பண்ணாம திரும்ப மொட்டை மாடிக்கே வராங்க கேட். மேல ஹாக்கை 2 பேரையும் கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டு இருக்க அங்க வந்த கேட் இம்பாக்ட் அம்பு மூலமா ஹாக்கைய காப்பாத்துறாங்க. இருந்தாலும் மாயா கேட்ட அடிச்சு தள்ள இதுக்கு மேல வேலையாவாதுன்னு முடிவு பண்ணி ஒரு அம்பு அவங்க தோள்பட்டையில இறக்கிடுறாங்க கேட். உடனே ஹாக்கை மர்ம நபரை வில்லு மூலமா மடக்கி பிடிச்சி அவங்க முகத்திரையை எடுத்தா மாயாவை படுக்க வச்ச டிவைஸ அவர் கழுத்துல ஒட்டி சமாளிச்சுட்டு கேட்டு பக்கம் வெறித்தனமா திரும்புறாங்க. யாருடா அதுன்னு பார்த்தா நாம ஏற்கனவே சொன்னா போல கூட பிறக்காத அக்கா நட்டாஷாவோட சாவுக்கு காரணம் ஹாக்கை தான் வேலண்டினா மூலமா தெரிஞ்சு இவரை போட்டு தள்ள வந்திருக்காங்க எலேனா. அப்போ கேட் அவங்கள அம்பு மூலமா குறிவிக்க இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு எஸ் ஆயிடுறாங்க எலேனா. யார் அதுன்னு ஹாக்கை கிட்ட கேட்டு கேட்க அதெல்லாம் உனக்கு தெரிய தேவையில்லைன்னு சொல்றாரு. எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னா எப்படி நான் உங்க பார்ட்னரா இருக்க முடியும்னு கேட்டு கேட்க என்னைக்குமே நீ என் பார்ட்னர் கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. என்ன போட்டு தள்ளுறதுக்காக பிளாக் வீடோவை யாரோ ஏவி விட்டுருக்காங்க. இந்த பிரச்சனை நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாகிட்டு இருக்கு. இனிமே இதை நானே பாத்துக்கிறேன், உன் உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு ஹாக்கை. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்கன்னு கேட்டு என்ன எடுத்து சொன்னாலும் அவங்க வில்ல புடுங்கிட்டு வீட்டுக்கு போன அனுப்பி வைக்கிறாரு ஹாக்கை. இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாதுன்னு கேட்டு அங்கிருந்து கிளம்ப 4வது எபிசோடு முடியுது. 2018ல நட்டாஷா சொன்னபடி பிளாக் வீடோஸா இருக்க பெண்களை சகஜ நிலைமைக்கு கொண்டு வர முடிவு பண்ண எலேனா துணைக்கு சோனியான்ற ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஆனான்ற பிளாக் வீடோவை பார்க்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஆனா தாக்க ஆரம்பிக்க 2 பேரும் சேர்ந்து சிறப்பா சண்டை போட்டு அடங்காம ஆட்டம் காட்டின ஆனாவை படுக்க வச்சு ஆன்டிடோட்டை அவங்க மூஞ்சி மேல அடிச்சுட்டு இனிமே நீ யார் கட்டுப்பாட்டிலையும் இல்லைன்னு எலேனா சொன்னதும் எம்மாடி என்னோட காஸ்ட்லி மேட்டை அழுக்காக்கிட்டு சும்மா இருந்தவளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா போல ஓவரா பேசுறீங்கன்னு சொல்றாங்க ஆனா. அதை கேட்ட சோனியா இவள மூல செலவை செய்யல போலன்னு சொல்றாங்க.
அதை பார்த்த எலேனா ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இவ்வளவு வசதியா உன்னால இருக்க முடியுதுன்னு கேட்க, நம்ம திறமைய வச்சு காசுக்கு கொலை பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு நிதானமா உட்காந்து பிளாக் வீடோ படத்துல நடந்த சம்பவத்தால அடிமையா இருக்க பெண்களை எப்படி மீட்டிங்கன்னு கேக்குறாங்க ஆனா. முதல்ல நம்ம விடோஸ்லாம் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கள சீராக்கி அதுக்கப்புறம் அவங்கள பாதுகாக்கிறதுல தான் பெரிய விஷயமே இருக்குன்னு சொல்றாங்க எலேனா. அப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டு நீயும் உங்க அக்கா நட்டாஷா கூட நிம்மதியா செட்டில் ஆயிடுவ போலன்னு பேசி சிரிக்கிறாங்க ஆனா. அதை கேட்டு ரெஸ்ட் ரூம் உள்ள வந்த எலேனா தேனோஸ் போட்ட சொடக்கால சாம்பலா மாறிடுறாங்க. திரும்பி அயன்மேன் போட்ட சொடக்கால மீண்டு வந்த எலேனா ஒன்னும் புரியாம வெளியே வந்தா குழந்தையோட நிக்கிற ஒரு ஆளை குறி வச்சு நீ யாரு என்னன்னு கேக்குறாங்க. அப்பதான் குடும்பத்தோட இருக்க பிளிப்ல தப்பிச்ச ஆனா திரும்ப வந்த தோழியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம 5 வருஷம் கழிச்சு வந்த எலேனா கிட்ட நிலைமைய சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதை கேட்டு பதட்டப்பட்ட எலேனா முதல்ல நட்டாஷாவை பார்க்கணும்னு சொல்லும் போதுதான் ஹாக்கையோட டைட்டில் கார்டையே போடுறாங்க. இதுக்கப்புறம் தான் பல சம்பவம் நடந்து முடிஞ்சு ஹாக்கைய குறி வச்சு எலேனா வந்திருக்காங்க. அதனால இதுக்கு மேல கேட்டுக்கு ஆபத்துன்றதுனால ஹாக்கை அவங்கள வீட்டுக்கு விரட்டி அனுப்புறாரு. அதனால கலங்கி வந்த கேட்டுக்கிட்ட ஹாக்கை கூட போனியான்னு அம்மா கேட்க, இனிமே அவர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருமான்னு மன வருத்தப்பட்டு சொல்றாங்க. உடனே பொண்ணை சமாதானப்படுத்தி அவளோட காயங்களுக்கு மருந்து போடும்போது எதிர்காலத்துல நீ என்னவாக போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அம்மா சொல்றாங்க. அதை கேட்டு நானும் ஹாக்கையும் ஆர்மண்ட் கொலையை விசாரிச்சதுல ஜாக்கோட ஸ்லோன் கம்பெனியை பத்தியும் அவரோட சட்டவிரோத நடவடிக்கைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பத்தி தயவு செய்து விசாரிங்கன்னு சொல்றாங்க கேட்டு. சரி, அது என்ன ஏதுன்னு பாக்குறேன், நீ உன்னோட திங்ஸை எடுத்துட்டு வேலையா இந்த வீட்டுக்கு வந்து சேருன்னு அம்மா சொல்றாங்க. அதே சமயம் அடிப்பட்ட மாயாக்கு காசி முதலுதவி செய்யும் போது அவங்க 2 பேர் இல்லாம புதுசா ஒருத்தி வந்திருக்கான்னு எலேனாவை பத்தி சொல்லிட்டு பிரச்சனை பெருசாகிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. உனக்கு ரோனினை கொல்ல நான் உதவி செய்யறேன், தேவையில்லாம வேற எந்த விஷயத்திலயும் நாம மூக்க நுழைக்க தேவையில்லைன்னு சொல்றாரு காசி. இந்த பக்கம் எரிஞ்சு சேதமான வீட்டுக்கு வந்த கேட்டு பின்னாடி கூலா வந்து நின்ன எலேனாவை தாக்க பாட்டில தூக்கி வீசுறாங்க. அதை அசால்ட்டா புடிச்சு, எம்மா நான் நினைச்சா நீ உள்ள வரும்போதே மேல அனுப்பியிருக்க முடியும், உன்னை கொல்றது என் நோக்கம் இல்ல, ஒழுங்கா உக்காந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு புரியுதான்னு எலேனா சொன்னதும் சரின்னு அமைதியா உக்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கேட்டு. இன்னொரு பக்கம் அடிபட்டு உதப்பட்டு வந்த ஹாக்கை ரோனின் ட்ரெஸ்ஸை கொடுத்தவர் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வராரு. இங்க எலேனா பிரச்சனையை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா இந்த ஊருக்கு முறையா வந்திருக்கமா, எங்க சுத்தி பார்க்கலாம், என்ன சாப்பிடலாம்னு வீலாக் பண்ற யூடியூபர் போல கேள்வி கேக்குறாங்க. என்ன இவ தேவையில்லாம பேசிட்டு இருக்காளேன்னு ஃபீல் பண்ண கேட்டு கொலகாரிக்கு கொண்டாட்டம் கேக்குதோன்னு சொல்றாங்க. உடனே ஃபேக்ட் தான், நான் ஹாக்கையை தான் கொல்ல வந்தேன், ஆனா எதுக்காக நீ அவனை காப்பாத்த முயற்சி பண்ணன்னு எலேனா கேட்க, அவர் இந்த உலகத்தை காப்பாத்தினாருன்னு கேட்டு சொன்னதும் என் அக்கா நட்டாஷா தான் இந்த உலகத்தை காப்பாத்தினது, அவளை கொன்னவனை கொல்ல சொல்லி என்ன அனுப்பியிருக்காங்கன்னு மரண வெறியில சொல்றாங்க எலேனா. அவர் ஒரு அவெஞ்சர், எத்தனை பேரை காப்பாத்திருக்காரு, நிச்சயமா இதை செஞ்சிருக்க மாட்டாருன்னு கேட்டு வாதாடுறாங்க. முதல்ல இந்த அவெஞ்சர் வார்த்தைக்கு அர்த்தம் என்னமா, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் எத்தனை பேரை போட்டு தள்ளிருக்கான்னு உனக்கு தெரியாது, எதை சொல்லி உங்ககிட்ட நல்ல பேர் எடுத்தானும் தெரியல, அது இருக்கட்டும், முதல்ல அவன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேக்குறாங்க எலேனா. எனக்கு தெரியாதுன்னு கேட்டு உண்மையை சொன்னதும் அதை புரிஞ்சுட்டு சரி நான் கிளம்புறேன், ஆனா இன்னொரு வாட்டி என் வழியில குறுக்க வராத, அது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க எலேனா. இதை கேட்டு ஹாக்கையை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறாங்க கேட்டு. இந்த பக்கம் ரெஸ்ட் எடுத்த ஹாக்கை கிட்ட உங்க 2 பேரோட காஸ்டியூம் வந்திருக்கு பாக்குறீங்களான்னு கேட்க, அது அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டு டாகிய தடவி கொடுத்துட்டே கண்ணை மூடுறாரு ஹாக்கை. இது இப்படி இருக்க கேட்டோட அம்மா ஜாக்க பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கைது பண்ண வைக்கிறாங்க. அத பெருசா எடுத்துக்காம நான் நல்லவன்னு நிரூபிச்சுட்டு உன் முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு ஜாக்கு. அடுத்த நாள் காலையில அவெஞ்சர்ஸோட நினைவிடத்துக்கு வந்த ஹாக்கை நட்டாஷா கிட்ட மனம் விட்டு பேசுறா போல, வெறும் கலர் கல்லுக்காக உன்னோட உயிரை பலி கொடுத்துட்டேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு கண்ணீரோட சொல்லிட்டு நான் இப்ப பண்ண போற காரியத்துக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் வீட்டுல தனியா உட்காந்து ஃபீல் பண்ண கேட்டு ஹாக்கைக்கு கால் பண்ணி திரும்ப ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம்னு பார்த்தா எல்லாம் அவர் போன்ல வாய்ஸ் நோட்டா ரொம்ப இனிமே எதுவும் அனுப்ப முடியாதுன்னு நெட்வொர்க்கே சொல்லுது. அதே சமயம் ட்ராக் சூட் கும்பல சேர்ந்த 2 பேர் ட்ரக்க ஓட்டிட்டு வரும்போது கண்ணாடியில ஒரு அம்பு சறுக்குன்னு சொருவுது. அதுல இருக்க துண்டு சீட்டை எடுத்து பார்த்தா தடவை ரோனினை சந்திச்ச இடத்துல தனியா வந்து பாருன்னு மாயாக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு ஹாக்கை. அன்னைக்கு நைட்டு அவர் மனைவிக்கு போன் பண்ணி வாட்ச் மூலமா அந்த மாயா நம்ம குடும்பத்தோட எல்லாரோட பேரையும் கண்டுபிடிச்சிட்டா, இந்த செய்தி மட்டும் பெரிய தலைக்கு போச்சுன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றாரு ஹாக்கை. உங்களுக்கு எந்த தடையும் இல்ல, இஷ்டம் போல பூந்து விளையாடுங்க, பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல, இந்த விஷயத்தை முடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க மனைவி. அதன்படி லாக்கர்ல வச்ச ரோனின் ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்புறாரு. அப்போ தனியா வரப்போற மனுஷனை மட்ட பண்ண அல்ல கைங்களை ரெடியா இருக்க சொல்லிட்டு காத்திருக்காங்க மாயா. அங்க ஸ்னைப்பர் வச்சுட்டு நின்ன காசிய அடிச்சு சாச்சிட்டு சுத்தி நின்ன அல்ல கைங்களை ஒருத்தரா வலிச்சு சம்பவம் பண்றாரு ஹாக்கை. உடனே துப்பாக்கியை எடுத்து ரெடியா நின்ன மாயாவை வெறுப்பேத்தி எல்லா புல்லட்ஸையும் சுட வச்சு கத்தியோட அவங்க முன்னாடி வந்து ரோனின் போல நிக்கிறாரு ஹாக்கை. இருந்தாலும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம சண்டைய ஆரம்பிச்ச மாயா முழு திறமையை பயன்படுத்தி ரோனினையே சமாளிக்கிறாங்க. இப்படி 2 பேருக்கும் நடக்கிற வெறித்தனமான சிங்கிள்ஸ்ல ரோனின் சிறப்பா செயல்பட்டு மாயாவை கத்தி முனையில படுக்க வச்சு
அவர் முகத்தை காட்டி நீயோ இல்ல வேற யாருன்னா கூட என் குடும்பத்தை நெருங்குனா அவங்க பாக்குற கடைசி முகம் என்னோடதா தான் இருக்கும், பாத்துக்கோன்னு எச்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உன்னோட வீணா போன கோபம் உன் அழிவுக்கு வழிவகுக்கும். உன்னோட பாஸ் தான் உன் அப்பா இருக்க இடத்த எனக்கே சொன்னாரு. அவரோட சுயநலத்துக்காக உன் அப்பாவை போட்டு தள்ளுற கருவியா மாறிட்டேன்னு ஹாக்கை சொன்னதும், நீ பொய் சொல்றேன்னு செம்ம கடுப்புல அவரை உதச்சி தள்ளிட்டு கத்தியால குத்தலாம்னு வந்தா செம்ம டைமிங்ல அங்க வந்த கேட்டு ஒரு அம்ப விட்டு கத்திய பறக்க விடுறாங்க. அந்த கேப்ல எஸ் ஆயிடுறாரு ஹாக்கை. அவரை கூட்டிட்டு ஊபர் கேப்ல அங்க இருந்து கிளம்புறாங்க கேட். அப்போ தனியா வந்த மாயாவை சந்திச்ச காசி ரோனினை போட்டு தள்ளினியான்னு கேட்க, இல்லன்னு சொல்லிட்டு எங்க அப்பாக்கு ரைட் ஹேண்டா இருந்துட்டு அன்னைக்கு நடந்த மீட்டிங்ல கலந்துக்காம நீ எங்க போயிருந்தன்னு பழைய கதையை பத்தி கேக்குறாங்க மாயா. அது என்ன கூப்பிடல, சரி எதுக்காக இப்போ அதை பத்தி கேக்குறேன்னு காசி கேட்டதும் ஒண்ணு இல்ல சும்மாதான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க மாயா. இந்த பக்கம் கார்ல வரப்போ நம்மள தாக்குன மர்ம பெண்ணை தனியா சந்திச்சேன். அவ நட்டாஷாவோட தங்கச்சின்னு கேட்டு சொன்னதும், எலேனாவா என்ன கொல்ல வந்ததுன்னு சொன்ன ஹாக்கை இன்னும் என்னென்ன கொடுமைகளை பார்க்க போறணும்னு மனசுல நினைச்சு வருத்தப்படுறாரு. அடுத்த நாள் காலையில கேட்டோட அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க எலேனா. இங்க கிரில்ஸ் வீட்டுக்கு வந்த ஹாக்கையும் கேட்டும் சந்தோஷமா டாகி கூட விளையாடிட்டு இருக்க, ஹாக்கைய போட்டு தள்ள சொல்லி எனக்கு பணம் கொடுத்த களவாணி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், உங்க அம்மா தான் சொல்லி ஒரு போட்டோவை அனுப்புறாங்க எலேனா. அதை பார்த்து பதறி போய் ஹாக்கை கிட்ட காமிச்சு யார் இவர்னு கேட்க, இவன் தான் கிங் பின்னு சொல்றதோட 5வது எபிசோடு முடியுது. எடுத்ததும் கிங் பின்ன பார்க்க வந்த கேட்டோட அம்மா, என் புருஷன் வச்ச கடனை 10 மடங்கா திருப்பி கொடுத்துட்டேன், நீங்க சொன்ன போல ஆர்மண்ட் கதையை முடிச்சேன், ஸ்லோன் கம்பெனி கேஸ என் ஃபியான்சே மேல திருப்பி விட்டேன், இப்ப என் பொண்ணு வீட்டுல தான் இருக்கா, இனிமே நான் உங்க கூட இருக்க முடியாது, அவளுக்கு தெரிஞ்சா பிரச்சனை உண்டாகும், அதனால நான் கேங்க விட்டு வெளியே கிளம்புறேன்னு சொன்னதும், கிறிஸ்துமஸ் டைம்ல ஏமா கோவப்படுத்துறேன்னு கிங் பின் கடுப்பாவ, உங்களை பத்தின தகவல்கள் எல்லாமே ஒரு ரகசிய இடத்துல வச்சிருக்கேன், அதுதான் எனக்கு துருப்பு சீட்டுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கேட்டோட அம்மா. அதனால கிங் பின் ஆத்திரத்தோட உச்சிக்கே போறாரு. இந்த வீடியோவை தான் எலேனா எடுத்து கேட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்து பதட்டப்பட்ட கேட்ட சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு ஹாக்கை. அவர்கிட்ட இது ஏன் பிரச்சனை, நீங்க உங்க குடும்பத்தோட கிறிஸ்துமஸ் கொண்டாட கிளம்புங்கன்னு சொல்ல, நீ என் பார்ட்னர், உன்னை விட்டு என்னால போக முடியாதுன்னு சொல்றாரு ஹாக்கை. அதை கேட்ட கேட்டுக்கு ஒரு புது நம்பிக்கை பிறக்குது. இது இப்படி இருக்க மாயா காசியோட இருந்த கிங் பின்னை சந்திக்க வரப்போ, அமைதியா இருந்து காரியத்தை முடிக்கிறத உனக்கு நான் சொல்லி கொடுத்ததை மறந்துட்டியான்னு கிங் பின் கேட்க, என் அப்பாவை கொன்னவனை பார்த்ததும் என்னால கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆனா எது செஞ்சாலும் என் அப்பா திரும்ப வரப்போறது இல்லன்னு தெரிஞ்ச அப்புறம் எதுக்காக தேவையில்லாத வன்முறை, நான் சகஜ நிலைமைக்கு வர எனக்கு 2 நாள் லீவு தேவைப்படுதுன்னு மாயா சொன்னதும், அதுல என்னமா இருக்கு, தாராளமா எடுத்துக்கோன்னு சொல்றாரு கிங் பின். அங்கிருந்து மாயா கிளம்பினதும், என்னடா நடக்குது, ரோனின் திரும்ப வந்திருக்கான், ஒரு அவெஞ்சர் நம்மள வேவு பாக்குறான், கேட்டோட அம்மா கிளம்புறா, இந்த மாயா நம்மள குறி வைக்கிறான்னு காசி கிட்ட புலம்புன கிங் பின், இந்த நகரம் என்னோடையதுன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றாரு. அதே சமயம் நைட்டு நடக்க போற பார்ட்டிக்கு ரெடியா இருக்க பல ட்ரிக் ஆரோஸை ரெடி பண்ண ஆரம்பிச்ச ஹாக்கைக்கு உதவி செய்யறாங்க கேட்டு. அதுல மேக்னெட் அம்பு, மிகவும் ஆபத்தான அம்பு, அப்புறம் டோனி ஸ்டார் அம்புலாம் கூட செஞ்சு வச்சிருக்காங்கப்பா. இன்னைக்கு நடக்க போற பார்ட்டில சம்பவம் பண்ண போறோம், அதனால என்ன வேணும்னா நடக்கலாம், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும், ஹீரோவா இருக்க பல தியாகம் செஞ்சாகணும், அதுக்கு நீ தயாரான ஹாக்கை கேட்க, சின்ன வயசுல ஏலியன்ஸ் நம்ம ஊரை தாக்கும் போது வெறும் வில்லம்ப வச்சு எந்த பவரும் இல்லாம நீங்க சண்டை போட்டதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. பறக்க முடியலனா என்ன, லேசர் அட்டாக் பண்ண முடியலனா என்ன, உங்களை போல ஒரு ஹீரோவா இருக்க ஆசைப்பட்டேன், சோ நான் எப்பவோ ரெடின்னு சொல்றாங்க கேட். அன்னைக்கு நைட்டு பார்ட்டில கேட்டோட அம்மாக்கு குறி வச்ச காசி அங்க இருந்து தப்பிச்சு போனா அவங்கள பிடிக்க அல்லக்கைங்களை ரெடியா இருக்க சொல்றாரு. அதே சமயம் பார்ட்டிக்கு கலக்கலா வராங்க கேட்டோ ஹாக்கையும். அப்போ எங்க என் அம்மாவை காணும்னு கேட்டு தேட இந்த கும்பல்ல நம்ம ஆளுங்க இருக்காங்களான்னு ஹாக்கை கேட்டதும், நம்ம ஆளுங்க வேஷம் போட்டு விவகாரம் பண்ண ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க கேட்டு. அப்போ பார்ட்டிக்கு கத்தியோட வந்த ஜாக்க பார்த்து ஜெயிலுக்கு போயும் இவன் திருந்த மாட்டானேன்னு ஃபீல் பண்றாங்க. அங்க ஆர்மண்டோட பேரப்புள்ள, என்ன ஜாக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்ட போல, உன்னோட வைன் கலெக்ஷனை நானே எடுத்துக்கலாம்னு பார்த்தேன், கடைசியில நீ வெளியே வந்துட்டேன்னு கலாய்க்க, என்ன பண்றது தம்பி, உன் அப்பா ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டாரு, ஆமா போன பார்ட்டில நடந்த சம்பவத்தை பார்த்து உச்சா போயிட்டியாமேன்னு திருப்பி கலாய்க்கிறாரு ஜாக்கு. இந்த பார்ட்டி நடக்கிற பில்டிங் பக்கத்துல காசி ஸ்னைப்பரோட ரெடியா இருக்காரு. உள்ள ப்ளூடூத் ஹெட்செட்டை கேட்டுக்கு கொடுத்து தனியா போறாரு ஹாக்கை. அங்க டக்கரா வராங்க எலேனா. ஒரு வழியா கேட்டோட அம்மா உள்ள வந்ததும் அவங்கள குறி வைக்கிறாரு காசி. அதுக்குள்ள அவங்கள தனியா கூட்டிட்டு போன கேட்டு, உங்களை போட்டு தள்ள கிங் பின் ஆள் அனுப்பியிருக்கான் தெரியுமான்னு எலேனா அனுப்பிச்ச வீடியோவை காட்டி உண்மையை சொல்லுங்கன்னு கேட்க, உங்க அப்பாவோட கடனை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது அங்க வந்த ஜாக்கு நாம தனியா பேசலாமான்னு கூப்பிடுறாரு. அவர்கிட்ட டைம் இல்ல, அப்புறமா வான்னு வெறுப்புல சொல்றாங்க கேட்டோட அம்மா. அப்போ வெளியில காசி ஸ்னைப்பரால குறி வச்சத லேசர் மூலமா கவனிச்ச ஹாக்கை குண்டடி படாம சாமர்த்தியமா தப்பிச்சிடுறாரு. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் அலற ஆரம்பிக்க மின்னல் வேகத்துல குனிஞ்சபடி ஓடி காசிக்கு அல்வா கொடுக்கிறாரு ஹாக்கை. அதை பார்த்த எலேனா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறத பத்தி கிங் பினுக்கு சொல்லுங்கடா, இன்னைக்குதான் நமக்கு கிறிஸ்துமஸ்னு சந்தோஷமா சொல்றாரு காசி. அப்போ வெயிட்டர் வேஷம் போட்ட ஆளுங்க மக்கள் எல்லாரையும் பாதுகாப்பா வெளியே அனுப்புற வேலையை பாக்குறாங்க. இந்த சத்தம் கேட்டு அம்மாவை பத்திரமா இருக்க சொல்லிட்டு மேல வராங்க. இதுங்க பேசிட்டு போறதையும் துப்பாக்கி சத்தத்தையும் கேட்ட ஜாக்கு கத்தியை எடுத்துட்டு என்னோட திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றாரு. உள்ள ஹாக்கை சண்டைக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு
மாத்திட்டு வேலையை பாருங்கன்னு வேஷம் போட்டவங்க கிட்ட சொல்லிட்டு போக சிறப்பா அந்த இடத்துல பவர் ஆஃப் பண்றாங்க. அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாவறாரு காசி. அப்போ மேல போக வந்த கேட்டு எலேனாவை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்க, இன்னைக்கு ஹாக்கைய போட்டு தள்ளிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு கிளம்புறாந்தாயேன்னு சொல்லிட்டு லிப்ட்ல ஏறினா அவங்க கூடவே வராங்க கேட்டு. அப்போ லிப்ட் பட்டன் அழுத்தி எலேனாவை தடுக்கலாம்னு கேட்டு முயற்சி பண்ணா அவங்கள சல்லிசியா சமாளிக்கிறாங்க. அதனால கடுப்பாகி அவங்க கண்ணத்திலேயே ஒண்ணு வைக்கிறாங்க கேட்டு. எதுக்காகடி என்ன அடிச்சேன்னு எலேனா கேட்க, அது தெரியாம கைய வாங்கிட்டம்பான்னு சொல்ல அவங்க ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கும் போது கேட்டு சண்டை போடுற ட்ரெஸ் பார்த்து என்ன போலவே வந்திருக்காளேன்னு ஃபீல் பண்றாங்க எலேனா. அந்த கேப்ல லிப்ட்ல இருக்க பல பட்டன்ஸை கேட்டு அழுத்தி விட போடி நான் நடந்தே போறேன்னு கிளம்புறாங்க எலேனா. அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க கேட்டு. அப்போ பார்ட்டில வேஷம் போட்ட ஹாக்கை ஆளுங்க எல்லாரையும் வெளியே அனுப்புறாங்க. அதுல வர கேட்டோட அம்மாவை புடிச்சிட்டு போக ட்ரக்ல காத்திருக்காங்க ட்ராக் சூட் மாஃபியா கும்பல். அதே சமயம் ஹாக்கை வில்லம்போட காசியை தாக்க ரெடி ஆகுறாரு. அவரை போட்டு தள்ள வந்த எலேனாவை கட்டுப்படுத்த முயற்சி பண்ண கேட்ட கொல்லாம சண்டை போடுறாங்க. அப்போ காசி இருந்த ரூம்ல புகை அம்ப விட்டு ஸ்னைப்பர் தொல்லைய போக்குறாரு ஹாக்கை. இன்னொரு பக்கம் கேட்டு கூட சண்டை போட்டு வந்த எலேனா சூப்பரா அட்டாக் பண்றமா நீ, சரி வரட்டான்னு சொல்லி ஜன்னல் வழியா கீழே குதிச்சு போறாங்க. அத ஹாக்கை கிட்ட கேட்டு சொன்னதும் நூல் இழையில எலேனா புல்லட்ல இருந்து தப்பிச்சிடுறாரு ஹாக்கை. அதனால கீழே வந்த எலேனா திரும்ப பில்டிங் உள்ள வராங்க. அவங்கள போலவே ஒயர் மூலமா கீழே இறங்க முயற்சி பண்ண கேட்டு மரண பீதியில தட்டு தடுமாறி சேஃபா லேண்ட் ஆகுறாங்க. அவங்கள கோழி அமுகிறா போல பிடிக்க வந்த ட்ராக் சூட் மாஃபியா கும்பல பொளந்து எடுக்கிறாங்க கேட்டு. அதுல காதலிய கரெக்ட் பண்ண ஐடியா கொடுத்த கேட்டுக்கு ஒரு அல்லக்கை நன்றி சொல்ல, அப்புறம் ஏன்டா துப்பாக்கி எடுத்துட்டு வந்தேன்னு அவரை பொளந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு உதவியா கத்தியை எடுத்துட்டு சம்பவம் பண்ண வந்த ஜாக்கு அல்லக்கைங்களை சமாளிக்கிறத பார்த்துட்டு என்னாலதான் நீங்க ஜெயிலுக்கு போனீங்க, என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்டு சொல்றாங்க. சரி விடுமா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி 2 பேர் அடிச்சு தள்ளிட்டு உங்க அம்மாவை தேடுவோம்னு சொல்றாரு ஜாக்கு. அப்போ பில்டிங் உள்ள இருக்க அல்லக்கைங்களை சமாளிக்க சுத்தி குட்டி வெடி குண்டுகளை வச்சுட்டு வந்த ஹாக்கை கூட சிங்கிள் செய்யறாரு காசி. அவரை அசால்ட்டா அடிச்சு படுக்க வச்சுட்டு சுத்து போட்ட ஆளுங்களை சமாளிக்க குண்டை வெடிக்க போறாரு. அப்போ உள்ள வந்த அல்லக்கைங்களை பார்த்து நல்ல கிறிஸ்மஸ் டானு புலம்பி வெளியே இருந்த ஒயரை புடிச்சு கீழே இறங்கலாம்னு குதிச்சா ஒயர் அறுத்துட்டு கிறிஸ்மஸ் மரத்தை புடிச்சு உயிர் பொழைக்கிறாரு ஹாக்கை. கீழே அல்லக்கைங்களை அடிச்சிட்டு இருந்த கேட்டு எங்க இருக்கீங்கன்னு ஹாக்கை கிட்ட கேட்க மரத்துல தொங்கிட்டு இருக்கேன் ஓவர்னு சொல்றாரு. அங்க ஆயுதங்களோட வந்த வேஷம் போட்டவங்க கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்க அம்மாவை தேடுங்க, இங்க இருக்க மக்களை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹாக்கைய கீழே இறக்க ஓடுறாங்க கேட்டு. இது இப்படி இருக்க மாயா அப்பாவோட இருந்த காசி போட்டோவை பார்த்து களத்துல இறங்க கிளம்புறாங்க. இங்க கீழே வந்த ஒரு கும்பலையே அம்ப விட்டு சமாளிக்கிறாங்க கேட்டு. அப்போ வெயிட்டர் வேஷம் போட்டவங்க ஹீரோ வேஷத்துக்கு மாறி எல்லாரையும் காப்பாத்த அல்லக்கைங்களை அடிச்சு சமாளிக்கிறாங்க. இவங்களை பார்த்த ஹாக்கை நாம எப்படா கீழே வர்றதுன்னு ஃபீல் பண்ண கேட்டு ஆசிட் அம்ப விட்டு கிறிஸ்மஸ் மரத்தை சாட்சி சிறப்பா ஹாக்கைய கீழே கொண்டு வராங்க. அவரை ஒட்டுமொத்த ட்ராக் சூட்டு கும்பலும் துப்பாக்கியோட சுத்து போட கேட்டு அம்பு போக விட்டு தப்பிக்க வழி உண்டாக்குறாங்க. இது வேலையாவதுன்னு முடிவு பண்ண ஹாக்கை மேக்னெட் அம்ப விட்டு எல்லா கன்ஸையும் அதுல சிக்கரா போல செயல்படுத்துறாரு. அப்போ மனுஷன் சொக்காவை கலட்டும் போது ஃபைட்டிங் ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்துட்டு நான் டிசைன் பண்ண ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு சந்தோஷப்படுறாங்க கேட்டு. இந்த இடத்தை விட்டு தப்பிக்க படிக்கட்டு தான் ஒரே வழின்னு பார்த்தா ஒரு கும்பலே ஆயுதங்களோட அதுல இறங்கி வருது. அதை பார்த்த ஹாக்கை ட்ரிக் ஆரோஸ கேட்டுக்கு கொடுத்து உனக்கான நேரம் இதுதான் பட்டைய கலப்புன்னு சொல்றாரு. உடனே அம்ப விட்டு கண்ணை பறிக்கிற லைட்டை உண்டாக்கி 2வது அம்ப விட்டு ஆணிய வெளியேத்தி 3வது அம்ப விட்டு ஒருத்தரோட காலைய உரைய வைக்கிறாங்க கேட்டு. அது மட்டும் இல்லாம மயக்க மருந்து அம்ப விட்டு கேட்டு கெத்து காட்டினா பெப்பர் ஸ்ப்ரே அம்ப விட்டு ஹாக்கை அமக்கலம் பண்றாரு. 2 பேரும் சேர்ந்து வெறித்தனமா செயல்பட்டு எல்லாரையும் மட்டையாக்குனா ஒரு ட்ரக்ல அவங்கள மோத வராங்க ட்ராக் சூட் கும்பல். அப்போ கேட்டு ஒரு அம்ப விட்டதும் பறந்து வந்த ட்ரக்கு குட்டியா மாறிடுது. இது என்னப்பா புது அம்பா இருக்கேன்னு கேட்டு கேட்க நம்ம ஆன்ட்மேன் கிட்ட தான் கேட்கணும்னு சொல்றாரு ஹாக்கை. அப்போ சிறுசா மாறின ட்ரக்க ஒரு ஆந்த தூக்கிட்டு போயிடுது. அந்த சமயம் திரும்ப எழுந்து வந்த 3 பேரை பார்க்காமலே வெடி அம்ப விட்டு தெரிக்க விட்டு அங்கிருந்து எந்த சேதமும் இல்லாம கிளம்புறாங்க 2 பேரும். அப்போ உங்க அம்மா சைட் டோர் வழியா வெளியே போயிட்டாங்கன்னு வேஷம் போட்டவங்க சொல்ல நீ போய் அவங்கள பாருன்னு சொன்ன ஹாக்கை 2 பேரோட வந்த காசியை சமாளிக்க வேலையை பாக்குறாரு. 3 அம்ப ஒரே நேரத்துல விட்டா அதுல 2 பேர் மட்டையாவ ஒரு அம்ப பிடிச்ச காசி சோக்கா விட்ற மேன் அம்பு நீன்னு சொல்ல பின்ன ஹாக்கைனா சும்மாவான்னு சொல்லும் போது பின்னாடி அவரை உதச்சி தள்ளிட்டு வராங்க எலேனா. மேல நின்ன காசிய பைக்கால மோதி தள்ளுறாங்க மாயா. அவங்க கிட்ட நீ கேங்க விட்டு கிளம்பி இருக்கணும், திரும்ப வந்து தப்பு பண்ணிட்டேன்னு காசி சொல்ல அவர் அடிச்சு தள்ளுறாங்க மாயா. கீழே படுக்க வச்ச ஹாக்கை கிட்ட உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நட்டாஷாவோட சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாங்க எலேனா. அதை கேட்டு அடிபட்டு எந்திரிச்ச ஹாக்கை உன்னை சந்திச்சதுல சந்தோஷம்,
நான் என்ன சொன்னாலும் நீ இப்ப நம்ப மாட்ட. இந்த உலகத்தை காப்பாத்த நட்டாஷாவே அவ உயிரை தியாகம் பண்ணிட்டான்னு சொல்றாரு. ஏன்டா பொய் சொல்றேன்னு புரியாம அவரை உதைச்சு தள்ளுறாங்க எலேனா. இந்த பக்கம் காசி கிட்ட நாம சேர்ந்து தப்பிச்சு போலாம்னு மாயா சொல்ல, இதுதான் என் வாழ்க்கை, இதை விட்டு எங்க போவோம்னு சொல்றாரு காசி. அதே சமயம் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வந்த கேட்டோட அம்மா கார்ல எஸ் ஆகலாம்னு பார்த்தா உள்ள இருந்த ஆளுங்களை போட்டு தள்ளிட்டு கிங் பின்னே அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. எங்க அம்மாவை எதுவும் பண்ணாதன்னு சொல்லி கேட்டு அம்பு விட அதை அசால்ட்டா எடுத்துட்டு இதை வச்சு என்னம்மா விளையாட்டு காட்டுறேன்னு முன்னாடி வராரு. உடனே அவரை கட்டி இழுக்க ஒயர் அம்ப விட்டா அதை புடிச்சு கேட்டையே இழுத்து தள்ளுறாரு கிங் பின். இவரை எப்படிடா கேட்டு சமாளிக்க போறாங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா காரை எடுத்துட்டு வந்து வெறித்தனமா மோதி கிங் பின்ன மட்ட பண்றாங்க. இந்த பக்கம் மாயா என்ன சொன்னாலும் நம்மள கிங் பின் நிம்மதியா இருக்க விட மாட்டான். நீ தனியா தப்பிச்சு போன்னு சொல்லி அவரையே குத்திக்கிட்டு சரிஞ்சு விழுறாரு காசி. அங்க காரோட மோதன கேட்டம்மா மயங்கி விழ எந்தவித பாதிப்பும் இல்லாம எழுந்து வராரு கிங் பின். அவரை தடுக்க கேட்டு என்ன முயற்சி பண்ணாலும் அசால்ட்டா அடிச்சு பறக்க விடுறாரு கிங் பின். இன்னொரு பக்கம் ஹாக்கை என்ன எடுத்து சொன்னாலும் எலேனா தாக்கிட்டே இருக்க அவங்கள அசால்ட்டா புடிச்சு என்னாலேயே நட்டாஷாவை தடுக்க முடியலன்னு சொல்றாரு. அதை கேட்டு உண்மையை புரிஞ்சிக்காம அவரை உதைச்சு தள்ளுறாங்க எலேனா. அங்க மறுபடியும் எழுந்து வந்த கேட்டோட எல்லா அம்புகளையும் உடைச்சு போட்டு சல்லிசியா அவங்க அம்மாவை சதைக்க போறாரு கிங் பின். இங்க என் அக்கா தியாகம் பண்ணி உன்னை காப்பாத்த நீ அவ்வளவு ஸ்பெஷலான எலேனா கேட்க அதே கேள்வியை தான் எனக்குள்ள நானும் கேட்டுட்டு இருக்க. உங்க அக்காவை சமாளிக்க என்னால முடியலன்னு ஹாக்கை மறுபடியும் சொல்ல, அப்ப நீயும் கீழே விழுந்து சாக வேண்டியது தானே இரும்பு கம்பியால கண்டமேனி கடிக்கிறாங்க எலேனா. அங்க உடைஞ்சு போன அம்புகளை பயன்படுத்த யோசிச்ச கேட்டு ஹாக்கை சொல்லி கொடுத்தா போல ஒரு பட்டனை சுண்டி விட்டு ஸ்பெஷல் அம்புகளை செயல்படுத்தி கிங் பின்ன பறக்க விடுறாங்க. அப்போ கார்ல இருந்த அம்மா கேட்ட கட்டி பிடிச்சி இது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன்னு சொல்ல, முன்னாடியே போலீஸ் கிட்ட உண்மையை சொன்ன கேட்டு அம்மாவையே கைது பண்ண வைக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோஸ் எல்லாம் இப்படிதான் அவங்க அம்மாவை கிறிஸ்துமஸ் அப்போ அரெஸ்ட் பண்ண வைப்பாங்களான்னு கேட்க அதுக்கு பதில் சொல்லாம அவங்க எல்லாம் இது போல கொலை செய்யலையேன்னு யோசிக்கிறாங்க கேட்டு. இந்த பக்கம் நட்டாஷா விசில் அடிக்கிறா போல ஹாக்கை அடிச்சதும் ஆக்ரோஷமா சண்டை போட்ட எலேனா அமைதியாகி உனக்கு எப்படி இது தெரியும்னு கேட்க, நீங்க சின்ன வயசுல பிளைட்ல தப்பிச்சு போனதுல இருந்து தனியா பிரிஞ்ச வரைக்கும் நட்டாஷா எல்லாத்தையும் சொல்லிருக்கான்னு ஹாக்கை சொல்ல, நீ மட்டும் அவ கூட நிறைய நேரம் இருந்திருக்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, உனக்கு பதில் நான் அந்த இடத்துல இருந்தா நிச்சயமா அவளை தடுத்திருப்பேன்னு எலேனா சொல்றாங்க. ஆனா உன்னாலேயே அவளை தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு ஹாக்கை. அதை கேட்டு கண் கலங்கின எலேனா அவளை எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமான்னு சொல்ல, அவளோட இழப்ப சகிச்சுக்கிட்டு தான் நாம வாழ பழகணும்னு சொல்றாரு ஹாக்கை. இதை கேட்டு அவரை கொல்லாம கை கொடுத்து தூக்கி விட்டு போறாங்க எலேனா. அதே சமயம் கண்டமேனிக்கு அடிபட்ட கிங் பின் தட்டு தடுமாறி ஏரியாவை விட்டு எஸ் ஆகலாம்னு பார்த்தா அவர் முன்னாடி வந்த மாயா துப்பாக்கியோட நிக்கிறத பார்த்து நாமெல்லாம் ஒரே குடும்பம்னு சொல்ல பொசுக்குன்னு அவரை சுட்டு தள்ளிடுறாங்க. என்னடா இதுன்னு எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு. எவ்வளவு பெரிய மனுஷன், சரி கதைக்கு வருவான். ஒரு வழியா சம்பவம் முடிஞ்சு அந்த ஏரியாக்கு வந்த போலீஸ் கிட்ட ஹீரோ வேஷம் போட்டவங்க நாங்களும் அவஞ்சர் தான்பா, வேணும்னா ஹாக்கை கிட்டே கேளுங்களேன்னு சொல்ல, கத்திய வச்சு வித்த காட்டின ஜாக்கி கிட்ட நாங்க ஒரு சண்டை போடுவோம், அங்க வந்து கலக்குங்கன்னு வேஷம் போட்ட ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. அம்மாவை கைது பண்ணி கூட்டிட்டு போனதால கேட்டு சோகமா இருக்கிறத பாத்துட்டு, கிங் பின்னையே சோலோவா சமாளிச்சு உங்க அம்மாவை காப்பாத்திருக்க, அதுக்கு நீ பெருமைப்படணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த டிரெஸ் சூப்பரா இருக்குப்பா, செமையா தச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நாம டாகிய வாக்கிங் கூட்டிட்டு போலாம்னு சொல்றாரு. அதை கேட்டு சந்தோஷப்பட்ட கேட்டையும் டாகியையும் கூட்டிட்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு ஹாக்கை. அவங்கள அன்போட வரவேற்கிறாங்க பசங்க. ஹாக்கைய கட்டி தழுவுறாங்க மனைவி. அவங்க கூட வந்த டாகிய கொஞ்சிட்டே கேட்டு பசங்களோட என்ஜாய் பண்றாங்க. அப்போ ஆக்ஷன்ல திருடின வாட்ச் ஹாக்கையோட மனைவிக்கு சொந்தமானதால இத பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்றாரு. கேட்ட தனியா கூட்டிட்டு போய் அவரோட ரோனின் டிரெஸ் கொளுத்திட்டு பழைய வாழ்க்கைக்கு முடிவு கட்டுறாரு. அவர்கிட்ட நீங்க தான் ரிட்டையர் ஆயிட்டீங்க, அப்போ நான் லேடி ஹாக்கையே இல்ல அம்பு பாவைன்னு பேர் வச்சுக்கிட்டான்னு கேக்குறாங்க கேட்டு. என்னது அம்பு பாவைன்னு கேவலமா இருக்கு, நான் ஒரு யோசனை சொல்றேன்னு ஹாக்கை சொல்றதோட சீரீஸ் முடிவு பெறுது.